Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாகும். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே பெண்களுக்கான விசேட தர்பியா நிகழ்ச்சியிலே திருக்குர்ஆன் விளக்க உரைகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இதுவரைக்கும் 2 அத்தியாயங்களுடைய விளக்க உரைகளை பார்த்திருக்கிறோம். சூரத்துல் அஹப், அதே போன்று சூரத்துல் ஃபலக். இன்றைய தினம் சூரத்துல் நாஸுடைய விளக்க உரையை நாம் பார்க்கவிருக்கிறோம். சூரத்துல் நாஸ் என்பது 114வது அத்தியாயமாக இருக்கிறது. நாஸ் என்று சொன்னால் மனிதர்கள் என்ற அர்த்தம். மனிதர்கள் பற்றி சில விஷயங்கள் குறிப்பிடப்படுவதனால இந்த அத்தியாயத்தில் கடைசி வசனத்தில் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்ற வார்த்தை வருது. அதே போன்று குல்ல அவுது பி ரப்பின் நாஸ் என்று முதலாவது வார்த்தையில் நாஸ் வருது. மலிக்கின் நாஸ் என்று 2வது வார்த்தையில் நாஸ் வருது. இலாயின் நாஸ் என்று 3வது வார்த்தையில் நாஸ் வருது. 5வது வார்த்தையில் அல்லது ஃபி சுதூரின் நாஸ்ன்னு நாஸ் வருது. 6வது வசனத்தில் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். நாஸ் நாஸ்ன்னு அதிகமாக வருது தானே. இதை வச்சு இதுக்கு சூரத்துல் நாஸ் என்றே பேரை வச்சுட்டாங்க. இது அல்லாவும் அல்லாவுடைய தூதரை வச்ச பேர் இல்லை. ஆனால் சூரத்துல் ஃபலக்குக்கும் சூரத்துல் நாஸுக்கும் அந்த அதிகாலை நேரத்தை குறிக்கிற ஃபலக் என்ற அத்தியாயமும் மனிதர்களை குறிக்கிற நாஸ் என்ற இந்த அத்தியாயத்துக்கும் 2க்கும் சேர்த்து அல் முஅவ்விதத்தைன் என்று பொதுவான ஒரு பேர் இருக்குது. அதை ரசூலை வச்சிருக்கிறாங்க. அல் முஅவ்விதத்தைன் என்று சொன்னால் 2 பாதுகாப்பு கோரக்கூடிய அத்தியாயங்கள், பாதுகாப்பு கோரக்கூடியவைகள், 2 பாதுகாப்பு கோரக்கூடியவைகள் என்று அர்த்தம். அல் முஅவ்விதாத் என்று வந்தால் பாதுகாப்பு கோரக்கூடிய பன்மை அதிகமானவைகள் என்று வந்தால் சூரத்துல் இஹ்லாஸும் என்ன செய்யும், சேர்ந்து கொள்ளும். அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் கிடைக்குது. அப்போ இந்த வகையில் இந்த 2 அத்தியாயங்களில் குல் என்று ஆரம்பிக்குது. ஆனால் குல் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு தான் நேரடியாக சொல்லுது முதலாவது. ஆனால் மற்றவங்களுக்கும் அது பொருந்தும். அடுத்ததாக சொல்லக்கூடியது அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்கிறான். பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்க என்று 2ம் வாரதுனால தான் அந்த முஅவ்விதத்தைன் என்று அதுக்கு பேர் வருது. இப்போ நேற்றைய தினம் நான் குறிப்பிடும்போது சூரத்துல் ஃபலக் என்பது மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம். அதே போன்று சூரத்துல் நாஸ் என்பது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம் என்று பரவலாக முஸ்லீம் சமூகத்தில் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் நேரடியான ஆதாரம் அந்த 2க்கும் இல்லை. மக்கால தான் அருளப்பட்டது என்று கன்ஃபார்ம் பண்ணி சொல்லக்கூடிய விதத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் பரவலாக இது மக்கால் அருளப்பட்ட அத்தியாயங்கள் தான் எல்லா மொழிபெயர்ப்பாளர்கள், விரிவுரையாளர்கள், அதிகமானவர்கள் சொல்வார்கள். அதுக்கு மாற்று கருத்துள்ள மதீனாவில் அருளப்பட்டதாக சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய கருத்துக்களை வச்சோ அல்லது வாசக அமைப்புல வச்சோ மக்கால தான் என்று கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. சின்ன சின்ன அத்தியாயங்கள் அதிகமானவைகள் மக்கால தான் அருளப்பட்டுச்சு. அதனால் மக்கால் என்று மட்டும் சொல்லவும் மேலாது. சில சின்ன அத்தியாயங்கள் மதீனாவிலும் அருளப்பட்டிருக்குது. அதனால் இது குறிப்பிட்டு மக்கால அருளப்பட்டதாக எங்களுக்கு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நேற்று நான் குறிப்பிட்ட சூரத்துல் ஃபலக்லையும் இன்று பார்க்கின்ற சூரத்துல் நாஸுக்கும் சில சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன் அத்தியாயங்களுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டு ஹதீஸுகள் வந்திருக்குது. ஆனால் எல்லா அத்தியாயங்களுக்கும் சிறப்பு சொல்லப்படலை. பல அத்தியாயங்களுக்கு சும்மா சொல்லாமல் பொதுவாகவே அந்த குர்ஆன் அத்தியாயங்கள் சிறப்புகள் இல்லாத நிலையில், சிறப்பு சொல்லப்படாத நிலையில் ரசூலுல்லாவால் இருக்கும். ஆனால் நம்மாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரசூல்லா சொல்லாத சிறப்பெல்லாம் நம்மாக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
உதாரணத்துக்கு சூரத்துல் ஜின், சூரத்துல் வாக்கியா, இந்த ஜின்னை ஓதினா ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். வாக்கியாவை ஓதினா, அதாவது 56வது அத்தியாயம், அதை ஓதினா வீட்டுக்கு பரக்கத் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்மாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கையாள மடியால் போட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அத்தியாயங்களுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் குல் சூறாக்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது. சூரத்துல் இஹ்லாஸ் குல் வல்லாஹு அஹதுக்கும் வருகிறது, சூரத்துல் ஃபலக்குக்கும் வருகிறது, சூரத்துல் நாஸுக்கும் வருகிறது. இப்போ ஃபலக் நாஸ்ன்றதை நாங்கள் நேற்று மீண்டும் பார்க்குறதால அதுக்கு வர சிறப்புகள் என்னன்றதை பார்ப்போம். ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் யாராவது இதா அவா இலா ஃபிராசிஹி குல்ல லைலத்தின், நீங்கள் ஒவ்வொருவரும் இரவையில் தூங்குவதற்காக உங்களுடைய படுக்கைக்கு வந்தால், ஜமா கஃபைஹி, உங்களோட 2 கஃப்புகளை, கஃப்னா முன்கை, 2 இணைத்து கொள்ளுங்கள். சும்ம நஃபஸ ஃபீஹிமா, பிறகு அதில் ஊதுங்கள். இப்படி ஊத சொல்கிறாங்க. ஃபக்கரா ஃபீஹிமா குல் ஹுவல்லாஹு அஹத், பிறகு அதிலே குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க. குல் அஊது பி ரப்பில் ஃபலக் வகுல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பில் ஃபலக் ஓதுங்க. வகுல் அஊது பி ரப்பின் நாஸ், குல் அஊது பி ரப்பின் நாஸ் என்பதை ஓதுங்கள். சும்ம யம்ஸு பிஹிமா மஸ்ததாத மினல் ஜஸதிஹி, பிறகு அந்த 2 உங்களோட உடம்புல முடியுமான அளவுக்கு தடவி கொள்ளுங்கள். யப்தஉ பிஹிமா அலா ரஅஸிஹி, தலையிலிருந்து ஆரம்பிங்க. வவஜ்ஹிஹி, மூஞ்சில தடவுங்க. வமா அக்பல மின் ஜஸதிஹி யஃஅலு தாலிக 3 மர்ராத்தின், பிறகு உங்களோட உடம்புல முன்னுக்கு பின்னுக்கு ஃபுல்லாக என்ன செய்யுங்க, 3 தடவைகள் இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கையை இணைக்கணும், ஊதணும், ஓதணும், தலையிலேருந்து தடவணும், மொத்த உடம்பும் இணைக்கணும், ஊதணும், ஓதணும், தடவணும், இணைக்கணும், ஊதணும், ஓதணும், தடவணும். இப்படி ஒவ்வொரு நாளும் 3 தடவை செய்யுங்க என்று, இரவில் 3 தடவை செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 5018வது 17வது 7048வது செய்தியாக வருது. அப்போ இதை எதுக்கு செய்ய சொன்னாங்கன்ட்டு காரணம் வரல, ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புன்னு கிடைக்கும் தானே, அதுக்காக தான் சொல்லப்படுது. இதில் பாதுகாப்பு கோர்ற ஒரு விஷயம் என்றதுனால இதை செஞ்சு படுத்தா எங்களுக்கு அல்லாஹ்வோட பாதுகாப்பு இரவிலே கிடைக்கும் என்று விளங்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாருக்காவது நோய் ஏற்பட்டால், இது தூங்கும்போது நோய் ஏற்பட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், மௌலவிகிட்ட போயிட்டு தண்ணியில் ஓதி ஊத சொல்லுவோம். அவர் பல்லு தேட்டாத வாயால் ஊதினோடனே அதில் வர பாக்டீரியாலாம் தண்ணிக்கு வர, அந்த தண்ணி எடுத்து நாங்கள் குடிக்க மொத்த விஷபீஜையும் என்ன செஞ்சிடும், உடம்புக்கு வந்துடும். இதை வளமையாக செய்கிறாங்க எங்கள் டாக்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தட்டில் வந்து மை எழுதி கொடுப்பாங்க, இப்படி அரபு எழுத்துக்கள் எழுதி கொடுப்பாங்க. அதில் யா ரஸாக், யா ஃபத்தாஹ், யா அலீம், அஸ்மாவுல் ஹுஸ்னாவை எழுதி கொடுப்பாங்க. இதை கொண்டு போயிட்டு என்ன செய்யுது, பன்னீரை போட்டு தடவி அந்த மை எல்லாத்தையும் குடித்தோடனே மொத்தமாக காபன் எல்லாம் என்ன செய்யுது, உடம்புக்குள்ள மையில் காபன் தான் இருக்கும். காபன் வந்து உடம்புல வைக்கவே கூடாது. காபன் உடம்புக்கு கேடு, கார்பன் டை ஆக்சைடும் கேடு, காபனும் கேடு. அடுப்பாங்கிற கருப்பு அதுதான் காபன். அதை தின்னேலுமா, பல்லு தீட்டலாம், தீட்டிட்டு துப்பணும். புழுங்கேலுமா, காபன் பல்லு தீட்டினா நல்லா ஆக்கிதானே புழுங்கேலுமா. காபன் உடம்புக்கு நல்லம் இல்லை. சில தேவைகளுக்கு காபன் தேவை, ஆனால் உடம்புக்குள்ள காபன் சரி வராது. இந்த மயில உள்ள எல்லாத்தையும் எடுத்து குடிக்கிறான். இவங்களுக்கு மண்டலம் மசாலாவே இல்லை. இதை தேய்ச்சி கரைச்சி குடித்தோடனே, கரைச்சி குடிக்கிறது அல்லாட எழுத்துக்களை கரைச்சி குடித்தா அது வந்து உடம்புக்கு போய்ட்டு ஏதாவது வேலை செய்யுமா, செய்யாது. இப்போ இன்னும் சொல்ல போனால், நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், கடுமையான காய்ச்சல், கடுமையான சளி வருத்தம், இருமல், ஆஸ்மா அளவுக்கு இருக்குது, மூச்சு திணறல் வர அளவுக்கு இருக்குது. டாக்டர் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தராரு, நீங்கள் இதை போய்ட்டு ஃபார்மசியில் இந்த மருந்து எடுங்க, அல்லது பாதி மருந்து எந்த கடையிலேயும் பாதி மருந்து அடுத்த கடையிலேயும் போய்ட்டு வாங்கிக்கோங்கடுவான். இந்த நான் என்ன பண்ணுறேன்னு எடுத்து வந்து அதை ப்ரிஸ்கிரிப்ஷனை பத்திரமா மடித்து அப்படியே ரோல் பண்ணி மேலில் வந்து ஒட்டிக்கொள்கிறேன். நோய் சோமாகுமா? இதை பார்த்தா கிறுக்குத்தனமாக இருக்குதா இல்லையா? கிறுக்குத்தனம் தானே. ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து ஃபார்மசியில் போய் மருந்து எடுத்து டைமுக்கு டைம் மருந்தை குடித்தா தான் என்ன செய்யும், நோய் குணமாகும். அப்போ அல்லாஹ் தாலா குர்ஆன் வசனங்களை அல்லாஹ்வுக்கு நோய் நிவாரணம்னு நல்லா சொல்கிறான், இல்லாமல் இல்லை. இந்த குல் சூறாவை சொல்கிறான் அல்ல நோய் நிவாரணம். அது ஓதன் எழுதி மேலில் ஒட்டி கொண்டா
அல்லது வீட்டில் தொங்க வைப்பாங்க. வீட்டில் இந்த தகடு ஒன்றில் செம்பு தகடு ஒன்றில் எழுதி வசனங்கள் எழுதி தொங்க விட்றது. தொங்க விட்டோடனே வீட்டில் இருக்கிற பலாய் முசீபத்தெல்லாம் அதுக்கு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஓடுமெண்டு நினைக்கிறான். சரியான சயின்டிஸ்ட் மகள் நம்ம ஆக்கள் நிறைய வேலை பார்ப்பானுள். இந்த பேய் பிசாசெல்லாம் வராமைக்கிறதுக்காக வீட்டுக்கு என்ன பண்ணுவானேண்டா கான்க்ரீட் ஆணி எடுத்து அடிக்கிறது. ரசோட காலத்தில் கான்க்ரீட் ஆணி தானே இருந்துச்சு. செவத்தில் மூளைக்கு அது மூளையாக போயிட்டு தேடி அடிப்பாங்க. இந்த பள்ளியில் போய்ட்டு மூளையில் அடிக்கிறது வந்து எத்தனை மூளையில் போய்ட்டு ஆணி அடிக்கிறது? ஆணி அடித்து வீடு டேமேஜ் ஆகுமா இல்லையா? இந்த மாதிரி மூளைக்கு, அதாவது கொஞ்சமும் சிந்திக்கிறல்ல, கொஞ்சமும் லாஜிக்கல் இல்லை வாழ்க்கையில். அங்கே வாழ்க்கையில் ஒரு ரெஷனாலிட்டி ஈக்கணுமே, ரெஷனாலிட்டி லாஜிக் ஆகிக்கணுமே, லாஜிக் மைண்டாக ஆகிக்கணும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் சரி அல்லாஹ் சொன்ன ஆன்மீகமாக இருந்தால் லாஜிக் தேவையில்லை. குல் சூறாவெல்லாம் தடவை சொன்னால் என்ன லாஜிக்னு கேட்கலாம். சொன்னால் செய்யணும். சொல்லாததை நீ எதுக்கு செய்கிற? அப்போ லாஜிக்கை கேட்கத்தானே செய்வோம். அல்லாஹ் ரசூலும் சொல்லலை. நீ சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருந்தால் கூட பரவாயில்லை. ஒரு லாஜிக் ரேஷனல் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்றுமே இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள இயலாது என்றது அடிப்படை. அப்போ இந்த மாதிரி ஓதுறது ஊதுறதுன்றது மேலில் தடவி கொள்றதுக்கு ரசூலா சொன்னாங்களே தவிர தட்டில் வச்சு அதை கரைச்சி குடிக்கிறது, டப்பாவில் போட்டு வச்சு கொள்வது, பொட்டிலில் போட்டு வீடுகளில் மூளை முடுக்கள் எல்லாத்தையும் அடித்து தொங்க விடுறது, பெரிய ஃப்ரேம் போட்டு வீட்டில் தொங்க விடுறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது. மேலில் தொங்க விடவும் மேலாம். ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து மடித்து வச்சு மேலில் ஒட்டி கொண்டு திரிஞ்சா இப்படி வாரவனுக்கெல்லாம் காட்டி காட்டி டாக்டர் எழுத்து சும்மாவே விளங்காது. ஆனால் இந்த டாக்டர்மார்கள் ஏன்னா அடுத்தவனுக்கு விளங்காத எழுதுறாங்களோ தெரியாது. அது ஒரு விதமான கிறுக்குத்தனம் என்று தான் நான் நினைக்கிறேன். நமக்கு தந்தால் நமக்கும் விளங்கணும் என்ன மருந்து தந்திக்கிறான். அப்போ தான் அந்த மருந்தை உச்சரித்து போயிட்டு ஃபார்மசியில் கேட்கலாம். இவன் என்னத்தையோ எழுதுறான், அவன் என்னத்தையோ தாரத மூடனும். இது ஒரு கண்மூடித்தனமாக நம்பி தான் நாங்கள் குடிக்கிறோம். விஷத்தை எழுதி தந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தெரியாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு மருந்து கிட்டத்தில் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்க. ஒரு டாக்டர் உடம்பு வந்து மேல் கை வருத்தம் என்று சொல்லவும் எழுதி கொடுத்தாங்க. சரின்னு போய்ட்டு அது இந்த ஒசுசாலையில் போய்ட்டு அந்த மருந்து எடுத்தால் ஐடென்டி கார்டை கேட்குறான், சைன் வைக்க சொல்கிறான். இது காலை கொள்ள பார்க்குறானோ என்ன மருந்துட்டு கேட்டால் அது வந்து ட்ரக் அடிக்ட் ஆட்களுக்கு கொடுக்குற மருந்து உண்டு. உடம்பு வருத்தம் என்று சொல்ல உடனே ட்ரக் அடிக்ட் ஆனவங்களுக்கு உடம்பு வருத்தம் இல்லாமல் போகிறதுக்கு கொடுக்குற மருந்தை கொடுக்குறான். டெமடோலோ என்னமோண்டோ கொடுத்தான். அதை ஒரு தூக்கி ஒரு வீசு, அதை குடித்து எங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை வருமா, வீசி விட்டாச்சு. இந்த மாதிரி என்ன எழுதிக்கிறானே தெரியாததை எழுதுறதே அவங்க வழக்கத்தை இல்லாமக்கணும். எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக எழுதணும் முதல்ல. அது என்னமோ அவங்க பெரிய படித்தவங்கன்னு காட்டுறதுக்கு என்னமோ எழுதுறான். ஃபார்மசிக்காரனு இப்படி கண்ணாடியை போட்டுக்கொண்டு நெத்தியை சுருக்கி கொண்டு படித்து எப்படியாவது தந்துடுவான். நாங்களும் விளங்கணும். இப்படி தாரதை எடுத்து குடித்தால்தான் எங்களுக்கு நிவாரணம். குர்ஆன் வசனங்களை ஓதினால் நிவாரணம், கண்டிப்பாக நிவாரணம் இருக்குது. அல்லாட வார்த்தை தானே, பவர் ஒன்று இருக்க தானே செய்யும். ரசூலா சாதாரண வியாபாரிகளோட வார்த்தையிலே கவர்ச்சி இருக்குதுன்றாங்க, பேச்சில் கவர்ச்சி சிஹர் இருக்குதுன்றாங்க. அப்போ அல்லாஹ் தாலாட வார்த்தையில் கன்ஃபார்மாக ஒரு பவர் இருக்குமா இல்லையா? இருக்கும். அல்லாட வார்த்தையா மனுஷண்ட வார்த்தையா, அதுக்கு கன்ஃபார்மாக அல்லாஹ் ஒரு பவரை வச்சு தான் இருப்பான். அதை நாங்கள் நம்பிக்கையோட தக்குவாவோட அதை பயன்படுத்தி கொண்டோம்னா எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அந்த நிவாரணத்துக்கு இந்த குல் சூறாவை பாவிக்க சொன்னாங்க ரசூலா. இதஸ்தகா நஃபஸா அலா நஃப்ஸிஹி, யாராவது ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட உடம்புல தடவிக்கொள்ளுங்கள். பில் முஅவ்விதாத்தை இல்லை முஅவ்விதாத்தை சொல்லி தடவிக்கொள்ளுங்கள். வமஸா அன்ஹு பியதிஹி, அதை வந்து கைகளால் தடவிக்கொள்ளட்டும். ஃபலம்மஸ்தகா வஜா உள்ளதி துவஃபிய ஃபீஹி, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட ஒரு நேரத்தில் எனக்கு இது வந்து நான் என்ன செய்தேன், தஃபிக்து அன்ஃபிசு அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதத்தாத், இந்த முஅவ்விதாத்துகளை குல்லு அல்லாஹ் அல் குலாது ரபின் ஃபலக் குலாது ரபினாஸ் ஓதி என்னுடைய உடம்பில் நான் தடவிக்கொண்டேன். அல்லத்தி கான யன்ஃபிசு வ அம்சஹு பியதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளாலேயே அவர்கள் மீது நான் தடவினேன். ரசூலாவுக்கு கஷ்டமாகிச்சு, நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், அதை ஊதி ரசூலோட கையில் ஊதி ரசூலோட கையாலேயே ரசூலோட உடம்பை தடவினேன் என்றாங்க. இப்போ ரசூலோட கை பறக்கத்தான ஒரு கை தானே, என்னதாக இருந்தாலும் அவங்க ஒரு இறை தூதர், அவங்களோட கையாலே ஆயிஷா நாய்க்கு என்ன செய்கிறாங்க, அவங்களோட உடம்பை தடவி விடுறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுண்டா, நோய்வாய்ப்பட்ட இது புகாரில் 4439 எங்களோட மேலுக்கும் நாங்கள் ஓதி என்ன செய்யலாம், தடவி கொள்ளலாம். இன்னொருத்தருட மேலுக்கு தடவை வந்தால்
இன்னொருத்தட்ட மேலுக்கும் தடவி விடலாம். யார் யாரை தடவணும்? ஆம்பளையை தடவணும், பொம்பளையை தடவணும், மாறி தடவிடக்கூடாது. இதை வச்சு கொண்டோ தெரியல, சில சாமியார்கள், முஸ்லீம் சாமியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள்கிட்ட வகுத்தெல்லாம் தடவுறாங்க, நிவாரணம் பண்ணுறேன், எண்ணெயை தேய்ச்சி விட்றாங்க. இவங்க எண்ணெயை தேய்ப்பாங்க, நாளைக்கு வேறு எதையாவது தேய்ப்பாங்க. இந்த கல்லெண்ணெய் என்ன செஞ்சிடணும்? சமூகத்திலேருந்து ஒழிச்சு கட்டணும். அவட்ட மேலுக்கு ஜின் வருமா, பொம்பளையில் வயிற்று வலியண்டு வருவான். பொம்பளைகளுக்கு அடிக்கடி இருக்கிற லெடவாட்டு ஒன்று தான் இந்த ஒரு வயிற்று வலி. இந்த வயிற்று வலியண்டு ஓடினோடனே இவர் என்ன செய்யறது? அப்படி கேட்டுனுக்குள்ளேருந்து கையை போடுறது. என்ன நல்ல தொழில் தான் இது. நல்ல போலி சாமியார்கள் இருந்து கொண்டு தொழில் பண்ண இந்த மாளிகாத்துலத்தை இருக்கிறான். இந்த மாதிரி செய்கிறார். அவங்க எல்லாம் பெரிய ஆக்கள் இன்றைக்கி சமூகத்தில். இந்த மாதிரி கள்ளப்பயல்கள், ஃப்ராடு பேர்வழிகளை இல்லாமல் ஆக்கணும். இது செய்யலாம். எங்களுக்கு எங்களோட குடும்பத்தில் யாராவது என் மகளுக்கோ மகனுக்கோ என்ன சரியானா நான் என்ன செய்யலாம்? என் கையில் ஊதிட்டு தடவி விடலாம். அல்லது கணவன் மனைவி மாறி செஞ்சு கொள்ளலாம். எங்களோட ரிலேஷன்ஸ், மகரமானவர்கள், வாப்பாவுக்கு சோமிலாம் போது வாப்பாவை நான் உடம்புல கையை வச்சு தடவினா அது பிரச்சனையாக இல்லை, அனுமதிக்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரி நோய் நிவாரணத்தை இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது இதில் உள்ள ஒரு விசேஷம். ரசூல்லா ஒரு முறை ஒரு நபி தோழர்கிட்ட சொல்கிறாங்க, குல் என்று சொல்லுன்றாங்க. அவர் சொல்கிறாரு, வமா குழு, நான் என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. திடீரென்று உங்களை விட்ட யாராவது சொல்லுவேண்டா என்னத்தை சொல்ல சொல்கிறீங்கன்னு கேட்குற மாதிரி அவர் கேட்குறாரு. ரசூல்லா சொல்கிறாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லு, குல் அவுது ரப்பில் ஃபலக் என்று சொல்லு, குல் அவுது ரப்பின் நாஸ் என்று சொல்லு அப்படின்றாங்க. ஃபக்கரா உன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவற்றை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். சும்மக்கா, பிறகு சொன்னார்கள், லம் யத்தஅவ்வதின் நாசு பிமிஸ்லிஹின்ன, யாராவது ஒருவர் இந்த மாதிரி ஒன்றை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்று சொன்னால், அவுலா யத்தஅவ்வதுன் நாசு பிமிஸ்லிஹின்ன, இந்த மாதிரி ஒன்றை கொண்டே தவிர யாருக்கும் பாதுகாப்பு கிடைக்காது. ஒருத்தர் ஓதி பாதுகாப்பு தேடுறதா இருந்தால் இவற்றை கொண்டு ஓதி பாதுகாப்பு தேடுவதை விட வேற பாதுகாப்பு கிடைக்காது, அவ்வளவு பாதுகாக்கக்கூடியது என்று நசாயில 5336 செய்தி. அப்போ நாங்கள் அதிகமாக என்ன செய்யணும்? இந்த குல் சூறாக்களை ஓதி ஊதி மேலே தடவி பாதுகாவல் தேடிக்கொள்ளணும் அல்லாஹ்கிட்ட. இது எங்களுக்கு குல் சூறா சம்பந்தமாக வரக்கூடிய விசேடங்களாக வருது. அப்போ இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ விரிவுரைக்கு போவோம், தஃப்சீருக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு சூறாலையும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எழுதப்பட்டிருக்காது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அந்த சூறாவுடைய ஒரு வசனம். இப்போ குல் சூறாவில் குல் அவுது பி ரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி வஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். எத்தனை வசனம் இருக்குது? 6. ஆனால் சரியாக எத்தனை வசனம்? 7. முதலாவது வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 7 வசனங்கள். ஆனால் எல்லா அத்தியாயத்துக்கும் பிஸ்மி வாரதுனால அந்த பிஸ்மியை நம்பர் பண்ணலை. நம்பர் பண்ணது அல்லாஹ் ரசூல் இல்லை. குர்ஆனுக்கு நம்பர் போட்டது அல்லாவோ ரசூலோ இல்லை. அது ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் ஆட்சி காலத்தில் நடக்குது. யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மகன் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்தில் தான் நம்பர் போடப்படுது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்பவர் ஒரு நல்ல ஆட்சியாளராக இருக்கலை இஸ்லாமிய வரலாற்றில். அவர் காபாக்குள்ளே யுத்தம் செஞ்சார். அப்துல்லா இப்னு ஜுபைரை பச்சையாக கொலை செஞ்சார். அஸ்மா பின் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் ஜுபைர், அவட கணவர் ஜுபைர், மகன் அப்துல்லா பின் ஜுபைர், அவரை பச்சையாக கொலை செய்வார். அப்போ இந்த மாதிரி கொடுங்கோல ஆட்சியாளன் தான் என்ன செய்கிறாரு? நம்பர் பண்ணுறாரு. கெட்டவன் கூட ஒரு நல்லதை செய்யலாம் தானே. இப்போ எங்களுக்கு நம்பரிங் பண்ணுறதுனால விளங்குது தானே, எத்தனை ரெஃபரன்ஸுக்கு தேவை. ஆனால் அந்த காலத்தில் இந்த ரெஃபரன்ஸுக்கு நம்பர் வச்சு கூட இல்லை, மொத்தம் மனப்பாடத்தில் வச்சுருந்தாங்க. நம்பர் தேவை பார்க்குறவனுக்கு தானே. மனப்பாடத்தில் வைக்கிறவனுக்கு எது நம்பர்? இப்போ நான் மனப்பாடத்தில் அல்லாஹ் சூரா ஓதுவேன். எப்படி ஓதுவேன்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 1, அர் ரஹ்மானிர் ரஹீம் 2, இப்படி ஓதுவேன். ஓதிக்கொண்டே போவேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதான் திலாவத். எதுக்கு நம்பர் தேவைண்டா? எழுத்துக்கு நம்பர் தேவைன்றதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? பிற்காலத்தில் வந்தவங்க போட்டுக்கொண்டாங்க. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஆரம்ப வசனம். இப்போ நீங்கள் தொழுகைக்கு போகிறீங்க, தொழ போகிறீங்க. ரசூலா சொல்கிறாங்க,
லா ஸலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் ஒருத்தர் சூரா ஃபாத்தியா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சூரா ஃபாத்தியா ஓதாதவருக்கு தொழுகை இல்லைன்னு சொன்னால் அவர் எதிலிருந்து ஓதணும்? எந்த வசனத்தை? பிஸ்மில்லாஹ்லேருந்து ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். ஆனால் நாங்கள் ஜமாத் செய்யும்போது இமாம் பிஸ்மி என்ன செய்வார்? சப்தமாக ஓத மாட்டார். ஏன்னா ரசூலோட காலத்தில், ரசூல் அபூபக்கர்லான காலத்தில், உமர்லான காலத்தில், உஸ்மான்லான காலத்தில், இவங்க எல்லா காலத்திலையும் மனசுலையும் சொன்னால் நான் பின்னாடி தொழுந்திருக்கிறேன். அவங்க பிஸ்மியை சப்தமாக ஓத மாட்டாங்க. ஆனால் பிஸ்மியை ஓதணும். ஏண்டா சூரா ஃபாத்தியா இல்லாதவனுக்கு தொழுகை இல்லைண்டா சூரா ஃபாத்தியாவில் முதலாவது வசனம் எது? சூரா ஃபாத்தியாலையும் பிஸ்மில்லா தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரெண்டாவது வசனம். ஆனால் நாங்கள் எங்களோட வசதிக்கு ஒன்றாவது வசனமாக வச்சுக்கிறோம். பிஸ்மில்லா என்பதும் ஒரு வசனம் என்பதனால் சூரா ஃபாத்தியா ஓதுபவர் பிஸ்மில்லா ஓதாமல் சூரா ஃபாத்தியா ஓதினா அவருடைய தொழுகை பாத்திலாகிடும். பிஸ்மியை சப்தம் இல்லாமல் ஓதணும். சப்தம் போட்டு தான் ஓதக்கூடாதே தவிர சப்தம் இல்லாமல் ஓதணும். தனியாக ஓதும்போது எப்படியும் சப்தம் இல்லாமல் தானே ஓதுவோம். ஆனால் ரொம்ப ஓவராக மைண்டுக்குள்ளாலே ஓதக்கூடாது. சில பேர் தனியாக தொழும்போது இப்படி அண்டுவாங்க. அப்போ என்ன அது அர்த்தம்? மனசுக்குள்ளால் ஓதுறாங்க. மனசுக்குள்ளே நினச்சி கொண்டு இருக்கக்கூடாது. அத்தியாயத்தை ஓதணும். நினச்சி கொண்டு தான் மனசில் எல்லாமே நினைவு வருமே. தொழும்போது உங்களுக்கு வர நினைவுகளை கொஞ்சம் பட்டியல் போட்டு பாருங்கள். சாதாரண நேரத்தில் வராத எல்லா ஃபித்னாவும் தொழும்போது வரும். பொம்பளைகளுக்கு விசேஷமாக தக்பீர் கட்டினோடனே அடுப்பில் வச்சது என்ன ஆச்சோ தீஞ்சி போச்சோ தெரியாது. இதுவும் மனசில் ஓடிக்கொண்டிருக்கும். வாயால் வராது. மனசில் நினைக்கிறது ஓதுதல் என்றால் இதுவும் ஓதுதலில் வந்துடும். அடுப்பில் வைத்தது தீஞ்சி போச்சதோ இல்லையோ அரபு வசனத்தில் இப்படியெல்லாம் வந்துடுவேன். இது ஓதுதலில் வரும். மனசால ஓதுறது இல்லை. எப்படி ஓதணும்? எங்களுக்கு விளங்கணும். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகின். சில பேர் பாருங்கள் எக்ஸ்பிரஸ் கோச்சாட்டம் சொல்லுவாங்கன்னா மனசால ஓதுறதுதான். மனசால ஓதும்போது கிரண்டு இழுப்பட்டு கொண்டு போகும். அப்போ நாங்கள் எங்களுக்கு அதுக்காக தொழும்போது தனியாக தொழும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று படுக்கிறவன் எல்லாத்தையும் எழுப்பாட்டி கொண்டு ஓதக்கூடாது. ஏச்சி வாங்க வரும். இப்போ அளவாக ஓதணும். இப்படி ஓதும்போது பிஸ்மியை நாங்கள் ஓதணும். ஜமாத்தாக இருந்தால் சப்தம் இல்லாமல், ஜமாத் இல்லாமல் இருந்தால் எங்கள் அளவுக்கு ஓதணும் கட்டாயம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை நாங்கள் ஓதாமல் தொழுதால் சூரா ஃபாத்தியாவுக்கு பாத்தில் ஆகிரும். ஏன்னா சூரா ஃபாத்தியாவோட வசனம் சூரா ஃபாத்தியா இல்லாதவனுக்கு தொழுகல்ன்ட்டாங்க. வேற சூறாக்கள் ஓதும்போது கட்டாயம் ஓதணும் என்றது இல்லை. இது வசனம் தான். இப்போ ஒரு குர்ஆன் அத்தியாயத்தை நாங்கள் சின்ன சூறா ஓதுறோம் தானே. பெரிய சூறாவுண்ட ஓதுறோம், சின்ன சூறாவுண்ட ஓதுறோம். இந்த சின்ன சூறாவாக இந்த அம்மா ஜுஸுல வரக்கூடிய சூறா ஓதினா அநேகமாக பிஸ்மியை சொல்லி ஓதுவோம். பக்ரால ஓதுறதா இருந்தால், பக்ரால ஆரம்பத்தில் ஓதுறதா இருந்தால் அலிஃப் லாம் மீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுவோம். அப்படி இல்லாமல் இடையில ஓதுறதா இருந்தால் பக்ரால இடையில சில வசனங்கள் ஓதுவோம் தானே. அப்படி ஓதுறதா இருந்தால் என்ன பண்ணுறது? பிஸ்மி சொல்லணுமா? சொல்ல தேவையில்லையே. ஆரம்பத்தில் தான் பிஸ்மி, இடையில பிஸ்மி வராது. உங்களுக்கு விளங்குதா? பிஸ்மி என்பது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனம். அப்போ ஆரம்பத்திலிருந்து ஓதுறதா இருந்தால் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும். இடையில ஓதுறதா இருந்தால் பிஸ்மியை போட்டு ஓத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இடையில இப்போ உதாரணத்துக்கு சூரா பக்ரால ஓதுறீங்க. வயின் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குந்தும் சாதிகீன் ஃபஇன் லம் தஃஅலு வலன் தஃஅலு ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா வஹித்தத் லில் காஃபிரின் வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் குல்லமா ருஸிகு. இப்படி ஒரு அத்தியாயத்தில் இடையில ஓதுறீங்க. இடையில ஓதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வயின் குந்தும் ஃபீ ரைபின் என்று ஓதுறது இல்லை. ஆரம்பத்தில் சூரா பக்ரா ஓதுறதா இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இப்படி ஓதணும். புரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்தில் தான் பிஸ்மி வரணும், இடையில பிஸ்மி வராது. இடையில ஓதுபவர்கள் பிஸ்மி சொல்லாமலே ஓதலாம். எண்டிருக்கும் பொழுது இப்போ நான் சின்ன சூறாவோட ஓதுறேன். தொழுகையில் அநேகமாக நாங்கள் தொழுகையில் என்ன சூறா ஓதுவோம்? சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் சூரத்துல் இஹ்லாஸும். எலுமியா குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் முடிஞ்சே. இல்லாட்டி இன்னா அத்தைனாக்கல் கௌசர் இல்லாட்டி வல்லாசர் இன்னல் இன்சான லஃபீ யுஸ்ர். குயிக்காக ஓதுறது போல தான் ஓதுறது. இப்படி ஓதும்போது பிஸ்மி ஓதுவது கட்டாயமா? பிஸ்மி ஓதி கொண்டு ஓதினா நல்லது.
ஆரம்ப வசனம் என்றதுனால அந்த அத்தியாயத்தில் ஆரம்ப வசனம் பிஸ்மியும் ஓதாமல் ஒருத்தர் வல் அஸ்ர் என்று ஓதுறாரு, இவர்கிட்ட தொழுகை பாத்தில் ஆகாது. ஏன் தெரியுமா? மொத்த சூறாவை ஓதுறதா இருந்தால் பிஸ்மியோடையும் ஓதலாம், அல்லது ஒரு சூறாட சில வசனங்களும் ஓதலாம் என்று இருக்குது தானே. அந்த மாதிரி பிஸ்மியை விட்டுட்டு ஒருத்தர் சூறாவை ஆரம்ப வசனத்திலேருந்து நம்பர் போடப்பட்ட ஆரம்ப வசனத்திலேருந்து ஓதினாரெண்டா, பிஸ்மியை சொல்லாமல் ஓதினாரெண்டா அவர் குர்ஆன் ஓதியவராக கருதப்படுவார், முழு அத்தியாயத்தை ஓதினவராக கருதப்பட மாட்டார். முழு அத்தியாயம் ஓதியவனாக கருதப்படுவார் எப்போ? பிஸ்மியையும் சேர்த்து ஓதிந்தார். கணக்கிச்சு அவங்களுக்கு. இதே தான் ஃபாத்தியாக்கும். ஆனால் ஃபாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால் ஃபாத்தியாட பிஸ்மியை ஓதியே ஆகணும். மற்றது ஓதாட்டி தொழுகை இல்லைன்னு சொல்லலே, முடிஞ்சது ஓதுங்கண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன் சொன்னால் ஃபக்ரவு மா தயஸ்ஸரு மினல் குர்ஆன், குர்ஆனில் முடிந்ததை நீங்கள் தொழுகையில் ஓதுங்கள். முடிஞ்சது ஓத சொன்னதுனால எனக்கு ரெண்டாவதுலேருந்து தான் முடிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சூறாக்கள் ஓதும்போது முழு சூறாக்கள் ஓதுவதாக இருந்தால் பிஸ்மியையும் சேர்த்து ஓதுவது தான் சரியான வழிமுறை. சரி, இடையிலேருந்து ஒருத்தர் ஓதுறாரு, வல்லசுர ஓதாமல் ஒருத்தர் திடீரென்று அவருக்கு ஞாபகம் வல்லசுர் ஞாபகத்துக்கு வருது இல்லை, இன்னல் இன்சான ரஃபீ சுர் தான் நினைவு வருது, ஓதிட்டு போகலாம். அது குர்ஆன் வசனம் தானே. ஃபஸ்ட்டுலேருந்தே லாஸ்ட் மட்டும் ஓதணுமென்றது இல்லை. அப்படின்னா பக்கரா ஓத ஸ்டேலும் எப்பயாவது தொழுகிற 2.5 ஜுஸு இருக்குது. சூரா ஆல இம்ரான் ஓதேலுமா 1.5 ஜுஸு இருக்குது. நிசா ஓதேலுமா 1.5 ஜுஸு இருக்குது, 2 ஜுஸு இருக்குது. எப்படி ஓதுறது? கஷ்டம். அப்போ இடையிலையும் ஓதலாம், ஃபுல்லாகவும் ஓதலாம். ஃபுல்லாக ஓதினா பிஸ்மியை போடுங்க, இடையில ஓதினா பிஸ்மியை போடாமல் போடுங்க. ஃபுல்லாக ஓதுகிற சிறிய அத்தியாயங்கள் இருந்தாலும் பிஸ்மி ஓதாமல் தொழுதால் பாத்திலாகாது தொழுகை. ஃபாத்தியால பிஸ்மி இல்லாமல் தொழுதால் பாத்திலாகி விடும். இந்த பிஸ்மி இது சூரா தௌபாக்கு மட்டும் வராது. சூரா தௌபால பிஸ்மி இருக்குதா இல்லையாண்டு கன்ஃபியூஷன். ஏன்டா ரசூலா பிஸ்மியை போட சொல்லலை சூரா தௌபாக்கு. அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இது சூரா அன்ஃபால்ட கண்டினியூவாக தொடர்ச்சியாக வரக்கூடியதா அல்லது இது ஒரு புதிய அத்தியாயமாண்டு எனக்கு தெரியவில்லை. கருத்தை பார்க்கும்போது அன்ஃபாலில் யுத்தங்கள் சம்மந்தமாக வருது, தௌபாலையும் யுத்தங்கள் சம்மந்தமாக தான் வருது. பாருங்கள் அர்த்தத்தை பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். அப்போ அது ரெண்டுட கண்டினியூட்டியாக இருந்தால் பிஸ்மி போட தேவையில்லை. கண்டினியூட்டி இல்லாமல் தனி அத்தியாயமாக இருந்தால் பிஸ்மி போடணும். தனி அத்தியாயம் என்று ரசூலா சொல்லியிருந்தால் தான் பிஸ்மி போடலாம். ரெண்டும் கன்ஃபியூஷன்றதுனால அதை தனி அத்தியாயமாக வச்சாங்க, ஆனால் பிஸ்மி போடாமல் வச்சாங்க. நீங்கள் விரும்பினா குர்ஆனில் அத்தியாயங்கள் 113 தான் என்று சொன்னால் சொல்லலாம். இப்போ சூரா தௌபாவையும் அன்ஃபாலையும் ஒன்றா சேர்த்து 113 அத்தியாயங்கள், இல்லை ரெண்டா பிரித்தா 114 அத்தியாயங்கள் இப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு நம்பர் மேட்டர் இல்லை, குர்ஆனில் கண்டென்ட் தான் மேட்டர். எப்படி நம்பர் போட்டாலும் எப்படி கண்டென்ட் வந்தாலும் குர்ஆனில் உள்ள வசனங்களில் மாற்றம் இல்லை. குர்ஆனுக்கு எத்தனை வசனங்கள் இருக்குதுன்றதுலே நம்ம சமூகத்தில் கருத்து வேறுபாடுக்குது. சில பேர் சொல்லுவாங்க 6666, ஆனால் அப்படி இல்லை, 6236 தான் இருக்குது. அப்போ இதுக்கு நம்பர் சேஞ்சுக்கு காரணம் என்னது? வசனங்களை யாராவது பைபிளில் கூட்டி குறைச்ச மாதிரி குர்ஆனில் கூட்டி குறைச்சாங்களா? இல்லை. குர்ஆனில் அப்படி வசனங்களை வச்சு பார்க்கல. நம்பரிங் பண்ணும்போது அந்த ராகத்தை பார்த்து தாளமூன் எஃப்அலூன் தஃபாலூன் என்று முடியுமே, அதை பார்த்து நம்பர் போட்டாங்க. சில நேரம் எழுவாய் ஒரு வசனத்திலையும் பயனிலை இன்னொரு வசனத்திலையும் விற்கும், சப்ஜெக்ட் ஒரு வசனத்திலையும் ஒப்ஜெக்ட் இன்னொரு வசனத்திலையும் விற்கும். ப்ரெடிகேட் சப்ஜெக்டும் ஒப்ஜெக்டும் ஒன்றில் வந்தால் தானே அது வசனம். சப்ஜெக்ட் ஒன்றில் நான் என்று நிப்பாட்டி 1வது வசனம், அங்கே 2வது வசனம், சென்றேன் 3வது வசனம். யாராவது சொல்லுவானா? நான் அங்கே சென்றேன் என்பது ஒரு வசனம். ஆனால் குர்ஆனில் வரும், இவங்க நம்பர் பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அது ஒரு வசனம். ஃபிரௌனிடம் 2வது வசனம், நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள் என்று தான் முழு வசனம். அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நம்பர் போடும்போது மிஸ்டேக் ஒன்றா பண்ணியிருக்கிறார். ஆனால் குர்ஆன் வசனத்தை இல்லாமக்கல, இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள் என்றது இருக்குது. ஓதும்போது கண்டினியூவாக தான் வரும். இருவரும் 1வது ஆயத், செல்லுங்கள் 2வது ஆயத் என்று ஓதுறது இல்லை நாங்கள். அதனால் ஓதும்போது திலாவத் சரியாக வரும். எழுதும்போது என்ன செய்யும்? நம்பரை மாற்றி ஒட்டிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு வசனமாக வரும். இப்படி சேஞ்சில் தான் என்ன நடக்குதுண்டா. இது குர்ஆனுக்கு மட்டும் இல்லை, புகாரி மொழிபெயர்ப்பாங்க சில பேர். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் தமிழ் டிரான்ஸ்லேஷனும் புகாரியை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், நெட்டில் இருக்குது தானே. நான் வேணுமெண்டா தமிழ் மொழிபெயர்ப்பு வார அந்த மொத்த டிரான்ஸ்லேஷன் தமிழ் ஹதீஸுகள் எல்லாம் வார லிங்கை தாரேன்,
செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தும்மை வைக்கிற நேரம் அந்த வாசிக்கலும் தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இங்கிலீஷில் நீங்கள் உங்களுக்கே தேடிக்கொள்ளையிலுமே தமிழில் தான் தேடுறது, சிலதுகள் எங்கே இருக்குதுன்னு விளங்காது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் டிரான்ஸ்லேஷன் இருக்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, ஈஸி உங்களுக்கு. அதில் எந்த அளவுக்கு ஈஸியண்டா அரபு வார்த்தையை டைப் பண்ணாலும் ஹதீஸை தரும், இங்கிலீஷ் வார்த்தையை டைப் பண்ணாலும் ஹதீஸை தரும். ப்ளேஸ் தேட கீழே ஃபுட் நோட்டும் போட்டிருப்பாங்க, நரேஷன் ஒத்தன்டிகேஷன், இது சஹியானதா பலவீனமானதா, முடிஞ்ச அளவுக்கு அது முழுசாக நம்பக்கூடாது, மேக்ஸிமம் அவங்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. அப்போ இதை வந்து நாங்கள் அந்த புகாரி மொழிபெயர்ப்பு, தமிழில் மொழிபெயர்ப்பு, சிங்கள மொழி, இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு எடுத்தாலும் அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்பர் ஒரே நம்பர் வருது இல்லை. ஏன்னா சில பேர் 2 ஹதீஸை ஒன்றா சேர்த்து மொழிபெயர்த்திப்பாங்க, சில பேர் அதை 2 ஹதீஸாக மொழிபெயர்த்திப்பாங்க. இப்படி நடக்கும், இதை பார்க்கணும். அப்போ பிஸ்மி சம்பந்தமான விளக்கம் இது. இப்போ பிஸ்மி கட்டாயமாக என்ன செய்யணும்? போது பிஸ்மின்றது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் எப்போ சொல்லணும், பிஸ்மில்லா எப்போ சொல்லணும் சொல்லுங்கள் பாப்போம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று சொல்கிறதா, பிஸ்மில்லாண்டு மட்டும் சொல்கிறதா? குர்ஆன் ஓதும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் தான் சொல்லணுமே, அப்படி தான் வந்திக்குது. தின்னும்போது பிஸ்மில்லா மட்டும் சொல்லுவீங்களா, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சொல்லுவீங்களா? பிஸ்மில்லா மட்டும். அர் ரஹ்மானி ரஹீமை சேர்த்த தப்பா இல்லைண்டுவீங்க, ஓண்டுவீங்க, 2 கருத்து வரும். அடிப்படை என்னண்டா, ரசூல்லா எதுக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று சொன்னாங்களோ, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எதுக்கு சொன்னாங்களோ அதுக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஃபுல்லாக சொல்லணும். ரசூல்லா எதுக்கு பிஸ்மில்லா என்று சொன்னார்களோ அதுக்கு பிஸ்மில்லா என்று மட்டும்தான் சொல்லணும். ரசூல்லா பொதுவாக அல்லாவின் பேரை சொல்லுங்கள், சம்மில்லா அல்லாவின் பேரை சொல்லுங்கள் என்று பொதுவாக சொன்னால் பிஸ்மில்லாவும் சொல்லலாம், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமும் சொல்லலாம். புரியுதா? சரியாக இருக்குது தானே நேர்கோடா? இப்போ உதாரணத்துக்கு ரசூல்லா ஒரு சிறுவர் வந்து சாப்பிடுவார் தட்டில், ரசூல்லா சொல்கிறாங்க சம்மில்லா அல்லாவின் பேரை சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த அளவுகோலின் பிரகாரம் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லவும் மேலும், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சொல்லவும் மேலும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவன் சம்மில்லா என்று சொன்ன அந்த சிறுவனுக்கு வேறொரு ஹதீஸில் பிஸ்மில்லா என்று சொன்னதாக வருது ஹதீஸ். அந்த ஹதீஸ் மட்டும் வந்திருந்தா சம்மில்லா அல்லாவின் பேரை சொல்லு என்று மட்டும் வந்திருந்தா 2ஐயும் சொல்லலாம் என்று வரும். வேறு ரிவாயத்துகளில் பிஸ்மில்லா என்று சொல்லு என்று சொன்னதுனால சாப்பிடும்போது பிஸ்மில்லா என்று மட்டும்தான் சொல்லணும். இதுதான் நபி வழி. இந்த ரசூலாக்கு எந்த இடத்துல ரஹ்மானி ரஹீம் சேர்க்கணும், எந்த இடத்துல பிஸ்மில்லா சொல்லணும் என்று ரசூலாக்கு தெரியாதா? தெரியும். ரசூலா வழிகாட்டின மாதிரி எங்களோட வாழ்க்கையை. ஆனால் நம்ம ஆக்கள் 2ஐயும் விட்டுட்டு பிஸ்மில்லாஹி வாழ பரக்கத்து இல்லான்னு தின்றான். தின்னும்போது அவனுக்கு பரக்கத்து வேணுமா? இல்லாட பரக்கத்தாக வேணும், பரக்கத்தாக வேணும். நம்ம ஆக்களுக்கு பரக்கத்துன்னா என்னென்னு தெரியாது. பரக்கத் மஹால்னு போட்டிக்கிறாங்க ஒரு ஃப்ளட்டுக்கு, பரக்கத் மஹால் ஃப்ளட்டுக்கு பேர் பரக்கத் மஹால். தட்டு தட்டாகிது பரக்கத்தாகி கட்டுவோம். அதில் போயிட்டு ஒவ்வொரு படியில் கையை வச்சு இடிஞ்சு விழுது. பேர் பரக்கத் மஹால், ஆனால் கையை வச்சோடனே படி இடிஞ்சு விழுது. இது இல்லை பரக்கத். பரக்கத் என்று சொல்வது குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி. அதிகமாக இருப்பது பரக்கத் அல்ல, தரமாக இருப்பதே பரக்கத். கொஞ்சமாக இருந்தாலும் புரோசனமாக இருக்கணும். நிறைய பொரிச்ச மீன், நிறைய பொரிச்ச சாப்பாடு, நிறைய ரோல்ஸு, கட்லெட் எல்லாத்தையும் வச்சு நோன்பு திறக்கிறோம். என்னது எண்ணெய், பொரிச்ச எண்ணெய். ஒரே எண்ணெயில் 2-3 கிழமையாக பொரிப்பாங்க. நாங்கள் வீட்டில் இப்போ தான் வீட்டில் கட்லெட் ரோல்ஸ் எல்லாம் நோன்பு திறக்கிறோங்க. இப்போ யாரோ செய்யலையா? பெட்டிஸ் அச்சு கண்டிக்கிறீங்களா நீங்கள்? பெட்டிஸ்க்கு போடுற அச்சு அதை கூட கண்டில்லை நம்ம பொம்பளை பிள்ளை. ஏன்டா வீட்டில் செய்கிறதே இல்லை. வச்சுருந்தாங்க, அது இரும்புலெல்லாம் இருக்கும். இப்போ பிளாஸ்டிக்கில் வருது. அதை கூட காணாத பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? வீட்டு வேலை செய்கிறதில்ல. உம்மா மகளோட குத்தம் இது. தேவையான வயசுக்கு பழக்கிறதில்ல. பாவம் மகள், பாவம், நல்லா படு, பாவம் நல்லா படுன்னு படுக்க விட்டு வளர்க்குறது. டைமுக்கு எழுப்பாட்டி விட்டுறணும். லீவு நாளாக இருந்தாலும் எழுப்பி வேலையை செய். தூறு, துவை, படி, ஒழுங்கா இரி, குழி. சிலதுகள் குளிக்காது, குழின்னு சொல்லணும் டெய்லி. இதெல்லாம் டைமுக்கு டைம் என்ன செய்யணும்? பழக்கி விட்டுறணும். அப்போ இந்த மாதிரி இந்த பரக்கத்துன்றது, நாங்கள் இந்த நிறைய சாப்பாடு சாப்பிட்றது இல்லை பரக்கத். இருக்கிற சாப்பாடு ஆரோக்கியமாக சாப்பிட்டு கொள்ளணும், இதுதான் பரக்கத். அப்போ இந்த பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத் இல்லைன்றது ஹதீஸ்ல ஆதாரம் வரலை.
நிறைய தப்லீக் சகோதரர்கள் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு தான் செய்கிறாங்க, நிறைய முஸ்லீம்கள் செய்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லை. இது பிஸ்மில்லாக்குரிய விளக்கம். இப்போ நாங்கள் வசனங்களுக்கு போகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை சொல்லுங்கள், அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவனிடம், ரப்பண்டா இறைவன், பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். மலிக்கின் நாஸ், அல்லாட சிஃபத் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். மலிக்கின் நாஸ், அவன் மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ், மனிதர்களின் இறைவன், வணக்கத்துக்குரிய இறைவன் இதெல்லாம் சொல்கிறான். இது ஃபர்ஸ்ட் பார்ட். குல் சொல்லுங்க, அஊது பி ரப்பின் நாஸ், ரப்பு, ரப்புன் நாஸ், அல்லாஹ் தான் ரப்புன் நாஸ், மனிதர்கள்ட ரப்பு. ரப்பென்று சொன்னா என்னது? ரப்பெண்டா பராமரிப்பவன். உண்டை வந்து பராமரிக்கிறவன் பேர் ரப்பு. இப்போ எங்களுக்கு வந்து அல்லாஹ் துவா செய்ய சொல்கிறான், நீங்கள் உங்களோட பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. ரப்பிர் ஹம்ஹுமா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்ப யானி, ரப்ப யானி, ரப்ப யானிண்டா அந்த ரெண்டு பேரும் என்னைய ரப்பு பண்ணினாங்க. ரப்பு பண்ணினாங்கண்டா உரசினாங்க இல்லை, என்னைய பராமரித்தாங்க. சகீரா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னைய பராமரித்தாங்களே, அவங்களுக்கு நீ கருணப்புரி என்று பெற்றோர்களுக்காக துவா செய்யணும். ஏனண்டா சின்ன வயசில் கக்கா போனாலும் விளங்காது, கக்காவோட சுற்றுவாங்க, சூ அடிப்பாங்க மேலுக்கே, அவனே படுத்துக்கொண்டு சூ அடிப்பான், அவன்டே வாய்க்குள்ளே போகும். பார்த்துக்கிறீங்களா சின்ன பிள்ளைகள் செய்கிற வேலை? உம்மா வாப்பா தான் என்ன செய்வாங்க, பார்த்து க்ளீன் பண்ணி தொடச்சி பக்கத்தில் வச்சுக்கிற தலையானே மூஞ்சில் வச்சுக்கொள்வான், மூச்சு திணறலாம் கத்துவான். அதே சின்ன குட்டி தலைவாணி தான், அதே மூஞ்சில் வச்சுக்கொள்வான். அவன் உம்மா தான் எடுத்து விடுவான். இடைக்கிட விழிச்சு விழிச்சு பாப்பா இப்படி தூங்குறான், முகம் குப்புற தூங்குறானா, கஷ்டப்படுறானா, பசிக்குதா, அவனோட அழுகைக்கு காரணம் என்ன, பசிக்கு அழுறானா, வருத்தத்துக்கு அழுறானா, எல்லாமே தெரியும் தாய்க்கு. தாய் தகப்பன் அதை பராமரிப்பாங்க. இந்த பராமரிப்பு ஒருத்தரை பெத்து எடுக்கிறது மட்டும் இல்லை, பராமரிப்பது. இதுக்கு தான் ரப்பு. அல்லாஹ் தான் எல்லாரையும் படைச்சான். படைச்சி விட்டானா எப்படியோ தருதலையாக இருந்துக்கோ, அப்படி விடலை. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பெற்று எப்படி நாங்கள் தருதலையாக விடாமல் பராமரித்து வளர்த்து எடுக்கிறோமோ, அல்லாஹ் எங்களை படைச்சி எங்களை வளர்த்து எடுக்கிறான். நாங்கள் திங்கிற சாப்பாடுக்கும் எங்களோட உடம்பு வளர்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்? திங்கிற சாப்பாடு தான் உடம்பை வந்து வளர்க்குதுன்னுவாங்க, அதுதான் யதார்த்தம். ஆனால் நாங்கள் இப்போ திங்கிறது எல்லாமே விஷம் தானே, சாப்பாடாக திங்கிறோம். ஆனால் உடம்பு வளருதா இல்லையா? அந்த விஷத்தை வந்து தடுக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளோ மூக்கில் முடிக்குது. எதுக்கு? எங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டால புருவம் அப்செட் ஆகிச்சோன்னா ஒரே வலி, ஸ்டைல் பண்ணி கொள்வாள். இவங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல எல்லாம் எப்படி வந்து அழகான முடியை வச்சுக்கிறானுங்க. மூக்கில் எதுக்கு முடி க்ளீனாக வைக்க வேண்டிய, பொலிஷ் ஆகிக்கணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இப்போல்லாம் ஸ்டைல் என்னென்னா எல்லாம் பொலிஷ் ஆகி முடியே வைக்கக்கூடாது, அப்படி இருக்க பார்க்கும்போது அப்படி ஒரு சிலை மாதிரி இருக்கணும்ன்றாங்க. முடி தேவைக்கு தான் எல்லாம் வச்சிருக்கிறான். மூக்கு முடி தூசுக்கள் என்ன செய்யாது, போகாமல் தடுக்கும். நீங்கள் ஒரு நாள் முழுக்க வெளியே அலைஞ்சி வந்து நைட்டில் போய்ட்டு கொஞ்சம் இப்படி கிண்டி பாருங்கள், கருப்பு கருப்பாக வரும். என்ன வருது கருப்பு கருப்பாக? அதுதான் தூசு எல்லாம் போய்ட்டு சேருது, அது ஸ்டொக் பண்ணுது. உங்களுக்கு வெளியே எடுத்து போகிறதுக்கு அது என்ன செய்யுது, ஒரு கட்டியாகி அதை சில பேர் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கணும். புளி ருசியாக கேட்டால் நல்ல எடவோட இருக்கிறானோலே, அதை எடுத்து வாயில் போடுறானோலேட்டா இவங்க யார்? இவங்க சரியான சுத்தம்ன்றது கொஞ்சமும் இல்லை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பாதுகாக்கிறானுங்களை, உடம்பை வளர்க்குறான், பாதுகாக்கிறான். எங்களுக்கு தேவையான மாதிரி மூக்கு வந்து உடம்புல எல்லாம் வளர்ந்து சில பகுதி மட்டும் வளராமல் இருந்து அப்செட் தானே. உடம்பு கை வளருது, கால் தலை மட்டும் வளருது இல்லை, இப்படி தான் இருப்பான். அப்போ அது பிரச்சனை. அல்ல அதையும் வளர்த்தெடுக்கிறான். சில பேர் எல்லாம் சோதனை ஆக்குவான். அறக்குறை வளர்ச்சியை வச்சு பிறருக்கு சோதனை, அவருக்கும் சோதனை. அவர் பொறுத்து கொண்டால் சொர்க்கம், பிறர் அதை பார்த்து திருந்தினால் சொர்க்கம். பிறர் திருந்தாவிட்டாலும் நரகம், அவர் பொறுத்து கொள்ளாட்டி நரகம். இது ஒரு லாஜிக் வச்சுக்கிறான்ல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி வைக்கலவே. இப்போ சைனாக்காரன்லாம் ஒரே மாதிரி தான் நிற்கிறான். எவ்வளோ கஷ்டப்படுறானோ லாய்க்கு மூஞ்சை பார்த்து கொள்றதுக்கு. யார் ப்ரூஸ்லி யாருன்னு விலகுது இல்லை, ஜக்கி ஜான் யாருன்னு சில நேரம் விலகாது, எல்லாம் ஒரே மாதிரி வாங்க. ஜக்கி ஜானை சரி கொஞ்சம் வித்தியாசம் விளங்கும், இந்த ப்ரூஸ்லியையும் ஜெட்லியையும் வித்தியாசமே விளங்காது. ஒரே மாதிரி மூஞ்சியல், இப்படி ஒவ்வொருத்தன் அவங்க ஒரே மாதிரி அல்ல வைக்கலை, வித்தியாசங்கள் வச்சுக்கிறான். அந்தந்த இனத்தவர்கள் அதை இனம் காணுவாங்க. இப்படி வித்தியாசப்படுத்தி, நிறத்தில் வித்தியாசப்படுத்தி, உடல் அமைப்பில் எல்லாம் வளர்த்து எடுக்கிறான் பாருங்க. இந்த வளர்ப்புக்கு படைத்து வளர்த்து எடுத்தல் இது அல்லாஹ்.
இதுதான் இறைவன். அந்த இறைவன் உங்களை படைச்சி பராமரிக்கும் இறைவன். இதுக்கு நாங்கள் அந்த மொழிபெயர்க்கும் போது இறைவன் என்று சோட்டா போடுறோம். இறைவன் என்றால் நாங்கள் என்ன அர்த்தம் விளங்கணும்? நம்மை படைத்து பராமரித்தவன் என்றான் ரப்பு. படைத்து பராமரிப்பவன் ரப்புல் ஆலமீன். அல்ஹம்து சூரால வருது. ரப்புல் ஆலமீன் என்றால் அகிலத்தாரின் இறைவன். அகிலத்தாரை படைத்து அகிலத்தை படைத்து பராமரிப்பவன். தன்னை தவிர அல்லாவை தவிர உள்ள மற்ற அனைத்தும் ஆலம், யூனிவர்ஸ். அல்லாவை தவிர உள்ள மற்ற அனைத்தும் அகிலம். அல்லாவை தவிர உள்ள அனைத்தையும் படைத்தவன் யாரு? அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ் அதை பராமரிக்கிறான். ஸ்டார் பராமரிக்கிறான், சூரியனை பராமரிக்கிறான், எல்லாத்தையும் ரப்பு, எல்லாத்துக்கும் ரப்பு அவன். எல்லாத்தையும் அவன் பராமரித்து கொண்டு இருக்கிறான். டைமுக்கு டைம் எல்லாம் இயங்குது. நாங்கள் தான் லேட்டாக வருவோம். சூரியன் லேட்டாக உதிக்குமா? டைமுக்கு உதிக்கும், டைமுக்கு மறையும். அதோட வேலையை அது சீராக செய்யும். இரவு வருது போகுது, இத்தனை என்னடா ஒரே இரவு வருது, இரவாவது வெளிச்சமாவது, இதை நிப்பாட்டி ஏதாவது மாற்றுங்க என்றா நடக்குமா? சீராக இயங்குது. மழை என்றா மழை, வெயில் என்றா வெயில், அதெல்லாம் அல்லாஹ் சீரான ஒரு கண்ணோட்டத்தில் இயக்க வைக்கிறான். மரங்கள்ட நிறம், அந்த பூமியில் உள்ள ஏனைய உயிரினங்கள் பரவ செஞ்சுக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டுப்பாட்டில் அழகான. இதுதான் படைத்து பராமரிப்பவன். அப்படி படைத்து மனிதர்களை படைத்து பராமரிக்கக்கூடிய இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், அவன் மனிதர்களின் எஜமான். மலிக் உரிமையாளர். படைச்சி பராமரிக்கிறதுண்டா, இப்போ ஒருத்தன் பிள்ளையோண்ட பெற்று வளர்க்குறான். பெற்று வளர்க்குறது அவனுக்காக இல்லை, அவளுக்காக இல்லை, யாரோ ஒருத்தனுக்காகன்னு வைங்களே. நான் பெற்ற எனக்கு ஆசைக்கு வளர்க்காம இன்னொருத்தன் என்னை வாடகை தாயாக வர சொல்கிறான். பெற்று தந்துட்டு நீ போயிடணும், நீ சொந்தம் இல்லை உனக்கு, எனக்கு தான் புள்ள சொந்தம். இன்றைக்கி டெஸ்ட் டியூப் பேபியெல்லாம் வருது தானே. இப்படி அடுத்தவங்களுக்காக படைத்தவன் இல்லை. யாராவது ஒரு கடவுள் ஒன்று இருந்து அல்லாவை கூப்பிட்டு, அல்லாஹ் நீ மனுஷர் எல்லாத்தையும் படைச்சி தந்துட்டு போ, உன்னோட வேலையை பாரு, நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்படி அல்லாஹ் படைக்கலை. அல்லாஹ் படைச்சது தனக்கே சொந்தமாக. படைச்சாக்கள்லாம் எனக்கு தான் சொந்தம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, வலவு மன்ஃபிஸ் சமாவாத்தி வல்லரும், வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் அவனுக்கே சொந்தமானவர்கள். வலில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வல்லரும், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அவனுக்கே உரியவை, அல்லாஹ்க்கே சொந்தம். நீங்கள் யாராவது பார்த்துக்கிறீங்களா உலகத்தில் வானத்துக்கு சொந்தம் கொண்டாடினவங்க பூமிக்கு சொந்தம் கொண்டாடுவான்? வானத்துக்கு சொந்தம் கொண்டாடினவனை யாரையாவது பார்த்துக்கிறீங்களா? இந்த வானம் எனக்கு, அந்த வானம் உனக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஃப்ளைட் வச்சுக்கிறாங்க. ஃப்ளைட் அதுக்கு ஏர் ஸ்பேஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க. ஒரு ஏர் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த எல்லைக்குள்ளே வரது அடுத்த நாடு பெர்மிஷன் எடுத்து தான் வரணும். சும்மா வரையலாம். ஃப்ளைட்டெல்லாம் நினைச்சமா எல்லாம் நாடோண்ட பாஸ் பண்ணலாம். வித்தவுட் பெர்மிஷன் ஒரு ஃப்ளைட் ஒரு நாட்டுக்கு மேலே போகுமெண்டா ஃபயர் பண்ணலாம். அது நிலத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு தூரம் இருக்குது. ஒரு 3000 எத்தனையோ 1000 கிலோ அடிகள் வச்சுக்கிறாங்க. சரியாக ஞாபகம் இல்லை, 50,000 எத்தனையோ அடிகள். அதுக்கு மேலே தான் எங்களோட வானம். அதையும் தாண்டி மேலே போகுமெண்டா இந்த நாட்டில் உள்ளவனுக்கு கேள்வி கேட்கவும் மேலே. அப்போ எங்களுக்கு தெரியாமல் அதையும் தாண்டி மேலே இப்போ ராக்கெட் போகுது. நாங்கள் காணுவோம் தான் எங்களோட நாட்டுக்கு மேலால் போகிறோமா இருக்கும். அந்த மாக்கு விலங்கு மேகத்தில் அது ஸ்ரீலங்காவில் பெர்மிஷன் கேட்டால் அமெரிக்கன்காரன் ராக்கெட் விடுவான். ஸ்ரீலங்காவில் பெர்மிஷன் கேட்டால் இந்தியாக்காரன் ராக்கெட் விடுவான். அது ஃப்ளை பண்ணும், பறந்து போகும், மேலே போகும், பல ஆயிரக்கணக்கான அடிகள் உயரத்தில். அதனால் பெர்மிஷன் கேட்க மாட்டான். நிலவுக்கு டெய்லி சைனாக்காரன், ரஷ்யாக்காரன், அமெரிக்கன்காரன் ஒவ்வொரு காரனும் ஒவ்வொரு விமானங்களை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாட்டில் ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் அன்றகுமார திசானா கிட்ட கேட்டு அனுப்புவான். இல்லை, அது எல்லையை தாண்டினா யாரும் என்ன பண்ணிக்கொள்ளலாம். அது அவன் டெக்னாலஜியே, அவன் ஆற்றலே, எல்லாருக்கும் அதை செய்யலவே. அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து இல்லை. இதெல்லாம் ஐக்கிய நாடு சபைகளூடாக இவங்க ஏற்படுத்தி கொண்ட பொதுவான எக்ரிமெண்ட்கள். அப்போ வானத்தில் ஒரு எல்லைக்கு தான் ஒரு நாடு கூட சொந்தம் கொண்டாடலாம். அதுவும் வானமா? மேலே அந்தரம், வானம் இல்லை. வானத்தை இன்னும் தொடலையிறாங்க. வானம் என்பது தொடக்கூடிய ஒரு பொருள். கையால் தொடலாம். ஜின்கள் தொட்டிக்கிறாங்க, ஒட்டு கேட்டிக்கிறாங்க. வானத்துக்கு வாசல் இருக்குது. மீராஜ் போகும்போது ரசூலா வாசலை திறக்க பெர்மிஷன் கேட்டு தான் வாசலை திறப்பாங்க. யார் வந்திக்கிறா? ஜிப்ரீல். உங்களோட யார் வந்திக்கிறா? முகமது.
அவருக்கும் வர சொல்லி பெர்மிஷன் இருக்குதா? ஆமாம் பெர்மிஷன் இருக்குது. வரவு நல்வரவாகட்டும், வெல்கம். புறத்தம் வானத்தோட வாசல். இப்போ வானத்துக்கு கதவு இருக்குதுண்டா ஒரு தொடக்கூடிய பொருளாக இருந்தால் தானே கதவு இருக்கும். நாங்கள் பார்க்குறது மேகத்தை, வானத்தை இல்லை, மேகத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக உயரத்தில் மனுஷன் இதுவரைக்கும் அந்த வானத்தில் இல்லையே அடையலை. அந்த வானத்துக்கு கீழே தான் செவ்வாய் கிரகம், அந்த கிரகம், இது அது கேலக்சி எல்லாம் இருக்குது. நான் சொன்ன நெபியூலா அது இதெல்லாம் இது அந்த அடிவானத்துக்கு கீழே. வானம் என்பது அதெல்லாம் தாண்டி மனுஷன் வானத்தையே பிடிக்கலை. இன்னும் வானத்தை பிடிக்கிறதுக்கு ஒன்றாவது பூமியே இன்னும் கண்டுபிடிக்கலையே. என்னோட நம்பிக்கை என்ன? யௌஜூஜ் மௌஜூஜ் எங்கே இருக்கிறாங்க? ஒரு மலைக்கு இடையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அடைச்சி வச்சுக்கிறாங்க தானே. அந்த இடம் எது? பூமியில் உள்ள எல்லா இடத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சி சுற்றி தேடி ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி மனுஷன் நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் யௌஜூஜ் மௌஜூஜ் இருக்கிற இடம் தெரியும். ஒரு செம்பை உருக்கி அவர் மலைக்கு இடையில அடைச்சி வைப்பார் வருதே குர்ஆனில். சூரத்துல் கஹ்ஃப்ல வரும். துல்கர்னைன் அவர்கள் ஒரு அரசர், ஒரு நபியாகவும் இருந்தார். அவர் நீண்ட பயணம் செய்கிறார் உலகத்தை. அந்த நேரத்தில் தான் ஒரு சமூகம் அவருக்கு யௌஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார் பிரச்சனை பண்ணுறதா சொல்லும். அவங்க 2 சாராரையும் அவங்க அடைச்சி வைக்கிறாங்க. அந்த இடத்த கண்டுபிடிக்கல. பெர்முடா ட்ரையாங்கல் என்ன நடக்குதுன்னே இவனுக்கு இன்னும் தெரியலை. இவன் போய்ட்டு அதை கண்டுபிடிப்பானா? விளங்காது. அவ்வளோ விசாலம் பூமி, வானம், சான்ஸே இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் படைத்து பராமரித்து சொந்தம் கொண்டாடுற இறைவன் அவன். அடுத்தவனுக்கு வேலை பார்க்குறதுக்காக செய்யலை. இப்போ ஏண்ட தோட்டத்தில் நான் விவசாயம் செய்யலாம், பராமரிக்கலாம். தோட்டத்தை ஒரு மரம் வளர்க்குறேன், பராமரிக்கிறேன். நான் வளர்த்ததுனால பராமரித்ததுனால விதையை போட்டதுனால அது எனக்கு சொந்தம் என்றாவாது. இன்னொருத்தர் காசு கொடுத்திருப்பார், அவர் எனக்கு பார்த்துக்கொள்ள சொல்லியிருப்பார். இங்கெல்லாம் சொல்ல அப்படி இல்லை. நான் மனுஷனை படைத்தேன், மனுஷனை நானே படைத்தேன், நானே வளர்த்தேன், அதுக்கு சொந்த காரணம் நானே. அதான் மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், வணக்கத்துக்குரிய இறைவன், மனிதர்களின் இறைவன், மனிதர்களின் வணக்கத்துக்குரிய இறைவன். நான் அரசன் என்றா நல்ல அரசன், நல்லா இருக்கிறீங்களா, போயிட்டு வரவா, அப்படி போகலாம். என்னைய வணங்கணும். இவ்வளோ நான் செய்கிறேனா, உனக்கு சொந்தக்காரன் நானா, நான் தான் உன்னை எஜமானா, நீ என் அடிமையா, உன்னை படைச்சது நானா, உன்னை வளர்க்கிறது நானா, உன்னை பாதுகாக்கிறது நானா, தேவையான ஏற்பாடு செஞ்சு தரது நானா, என்னையத்தான் நீ வணங்கணும். எனவே உன்னை வணக்கத்துக்குரிய இறைவன் நான். நீ என்னையை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் இலாஹின் நாஸ். இலாஹு என்றால் வணக்கத்துக்குரியவன். லா இலாஹ இல்லல்லா என்போமே. லா இலாஹா, கடவுள் எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லா எந்த வணக்கத்துக்குரியவனும் இல்லை. கிட்ட சரியான அர்த்தம், எந்த வணக்கத்துக்குரியவனும் இல்லை, இல்லல்லா அல்லாஹுவை தவிர. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் தான். அதுதான் இலாஹின் நாஸ். இது அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்கிறான். யாருக்கிட்ட? எப்படி பலமான ஒருத்தன் இல்லை. நாங்கள் பாதுகாப்பு தேடுறது பலமான அல்லாஹ் கிட்ட. இப்படி பாதுகாப்பு தேடுறதுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்க. இவன் தம்பத்தாடுவை வச்சு பாதுகாப்பு தேடினா, செம்பு தாடில் பாதுகாப்பு தேடினா, போத்தலை தொங்க வச்சு பாதுகாப்பு தேடினா, இசிமை குடிச்சு பாதுகாப்பு தேடினா, தாயத்தை கட்டி துவாவை கட்டி பாதுகாப்பு தேடினா எவ்வளோ பெரிய ஒரு பலவீனம். அதுதான் அது இணை வைத்தல் என்றும். அல்லாட இடத்துல எதை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாட இடத்துல அல்லாவினால் படைக்கப்பட்ட அற்பமான பொருட்களை குறைஞ்சது பாதுகாப்பு தேட்டத்துக்கு நீ தங்கத்தையாவது வச்சுக்க கூடாதா? செம்பை வச்சுக்கிறான் பாருங்க. ஏன்னா தங்கம் கிடைக்காதே, ஆனால் பளிச்செண்டு மீக்கணும். தங்கம் விலை வீட்டில் தொங்க வச்ச இருக்குமா? வீட்டில் பளிச்செண்டு தங்கத்தில் கலர்லையும் மீக்கணும், விலை குறைவாக மீக்கணும் என்று செம்பை யூஸ் பண்ணிட்டான். அப்போ இந்த மாதிரி பொருட்களை வச்சு பாதுகாப்பதனால வீடுகள் எல்லாம் என்ன செய்யாது? பாதுகாப்பு பெறாது. இது மூட நம்பிக்கை. அல்லாஹ் டெய்லி யாருக்கிட்ட பாதுகாப்பு தேட சொல்கிறான்? இப்படி பலமான இறைவன் கிட்ட பாதுகாப்பு தேட சொல்ல, இவங்க பலவீனமான பொருட்கள் கிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க. என்னதான் எங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது கேடு வந்தால் இந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்யுமா? அந்த கேடுகளோட ஃபைட் பண்ணுமா. 10 ஸ்கின் ப்ராப்ளமோட ஃபைட் பண்ணுற மாதிரி. சோப் அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது போடுவாங்க, இத்தனாயிரம் ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குதா, இந்த சோப்பை பயன்படுத்துங்கள். அது சண்டை போடும், ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் காட்டுவான். கிருமியோட போய்ட்டு டாய்லெட்டை காட்டுவான். டாய்லெட்டை கிருமிக்கு வாயெல்லாம் வீக்கும், அது சிரித்து கொண்டு இருக்கும். இவன் லிக்விடை போட்டோடனே அது ஓ என்று ஓடுது.
இந்த மாதிரி அந்த வார எதிரி கிருமிகளை இந்த தம்பத்தாடு பார்த்து கொண்டே கம் ஒரே அடி எதிர் தாக்குதல் வெளியே ஓடு. இப்படியெல்லாம் நடக்குமென்று நம்புகிறானே இப்போ பைத்தியக்காரனா இல்லையா? இதை மௌலவிமார்கள் ஓதி பாத்தியா சொல்லி ஓதி நல்லெண்ணெயில் முக்கிய எடுத்து கொடுக்குறான். சும்மா கொடுத்தா எண்ணெண்டு கிட்ட வச்சு ஆய்வு செய்வான். நல்லெண்ணெயில் முக்கி கொடுத்தா அந்த வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் பிடித்தா எடுப்பாங்க ஓரத்துக்காகி வைக்க. இந்த மாதிரி தந்திரங்களை பயன்படுத்தி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான். இவன் நினைக்கிறான் நல்லெண்ணெயில் போட்டோடனே அதுக்கு என்ன சரி பரக்கத் கூடுமெண்டு. நீ பார்க்காதே, எடுத்து வை. அதில் என்ன இருக்குது நீங்கள் எடுத்து கலட்டி பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா துவா போட்டு இருந்தால் தாயத்து வச்சுருந்தா உன்னை எடுத்து கலட்டி பாருங்கள். என்னைக்கு தெரியுமா? அல்லாஹூ அர் ரஸாக்கு இப்படி அல்லது 786 அரபுல எழுதி வச்சுப்பான். 786 அரபுல இப்படி வியை போட்டு 80 போட்டு 6 போட்டு இப்படி வச்சுப்போம். இந்த மாதிரி நம்பர் போடுறதும் இந்த மாதிரி எழுத்து போடுறதுனால எந்த பாதுகாப்பும் கிடைக்க போகிறது இல்லை. எங்களுக்கு அல்லாஹ் அதை விட கடுமையான ஒரு பாதுகாப்பை தரான். யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பு? அடுத்த பாயிண்ட், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். வஸ்வாஸிடமிருந்து பாதுகாப்பு. வஸ்வாஸ் என்றா என்ன? வஸ்வாஸ் என்பது எங்களோட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தீய எண்ணம், இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தோணுவது. சில பேர் வந்து வஸ்வாஸ் பிடிச்சவங்கடுவாங்க. இப்போ நீங்கள் இஜாபை போடுறீங்க, போட்டுட்டு இப்படி பார்த்து திருப்பி மறுவை இப்படி செஞ்சு திருப்பி ஒரு கை இப்படி போட்டு திருப்பி ஒரு கை இப்படி செஞ்சு 10 தடவை செஞ்சீங்கன்னுங்களே, உங்களுக்கு வஸ்வாஸ். ஒரு டிப் போட்டோமா 2 டிப் முடி அங்கிட்டு இங்கிட்டு விலங்கு தாண்டி செக் பண்ணால் ஓகே. அல்லது சிலதுகள் இப்படி போட்டு இப்படி சைடுக்கு மூஞ்ச பார்க்கும், அழகாய்க்கிறான். அது அவங்களோட மென்டல் இஷ்யூவே. அது மென்டல் இஷ்யூவை பற்றி பேசலை. திருப்பி 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 அதை ஒரு காரியத்தை சில பேர் உழு செய்வாங்க. உழு செஞ்சுட்டு திருப்பி உழு செய்வாங்க. திருப்பி ஏண்டா அது போதா அவங்களுக்கு வஸ்வாஸ். அந்த சரியாக நிறைவேற்றினமாய் அந்த ஃபீலிங் இல்லை. சில பேர் தொழும்போது மறு இப்படி எடுத்துட்டு மறுவை இப்படி என்னவான். ஒரு 10 தடவைமா இப்படி செஞ்சுட்டு தான் என்ன செய்வான்? தக்பீரை கட்டுவான். ஏண்டா இப்படி செய்கிறீங்கன்னு பார்த்தா அதுக்கு காரணம் சொல்கிறான். இப்படி கையை உயர்த்தி முசல்லி ஃபர்லல் அர்பாத் ரக்காத் லுஹர் தொழுறதா இருந்தால் அந்த லுஹருடைய 4 ரக்காத் ஃபர்லான ரக்காத்தை தொழுகிறதுக்கு நான் அதான் எப்படி சொல்லி ஃபர்லல் அர்பாத் ரக்காத்தின் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நாங்கள் ஓதுறது இல்லையா? அது மௌமூன், நான் வந்து மௌமூமாக லில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர் என்ற போகல அந்த இதுவும் துவா நியத்தும் சரியாக வந்து கனெக்ட் ஆகணும். சரியாக கனெக்ட் ஆகாட்டி திருப்பி ஸ்டார்ட். இது வஸ்வாஸ் தானே. இப்படி நாங்கள் ஒரே காரியத்தில் ரிப்பீட் பண்ணால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? பைத்தியம் தானே. ஓவர் வஸ்வாஸ் ஆச்சுன்னா பைத்தியம் ஆகிரும். சில பேர் பாருங்கள் கையை கழுவி கொண்டே இருப்பாங்க. கொரோனால நிறைய பேருக்கு இந்த பைத்தியம் பிடிச்சி கழுவுறது, எதை தொட்டாலும் கழுவுறது, ஃபோனை தொட்டாலும் கழுவுறது, பயந்து சர்ஜிக்கல் அந்த ஸ்பிரிட் என்னது அது நாங்கள் போட்டிருந்தோமே கையை துடைக்கிறதுக்கு ஒரு மருந்து சானிடைசர் இல்லாத ஊடியில் போட்டு சானிடைசர்ன்னு நிறைய பேர் தண்ணியை தான் போட்டு விட்டாங்க. அதை கழுவி என்ன ஒரு பாடு. இது சரி பரவாயில்ல, ஒரு பெரிய தொற்று நோய் ஏற்பட்டுச்சு பயந்தாங்க என்றுங்களே. சும்மா நேரத்தில் ஒருத்தன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் என்ற நண்பன் ஒருத்தன் இருந்தான். அவன் சன்லைட் ஒரு துண்டை வந்து சொப்பின் பேக்கில் கட்டி கொண்டு சாக்கில் போட்டு கொண்டு வருவோம். தப்பி தவறி நாங்கள் கையை கொடுத்தோம்னு வைங்க, கையை கொடுக்க மாட்டான். பலவந்தமாக பிடிச்சி இழுக்கிறே கையை இழுத்தண்டா அவன் கொஞ்ச நேரத்தில் போய்ட்டு ஆளை காணும். என்னென்னு பார்த்தா கையை கழுவி கொண்டு. இதுக்கு வந்து ஒரு மன ரீதியான பாதிப்பு. இதுக்கு வந்து மனோ தத்துவ ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா ஓசிடின்னுவாங்க, ஒப்செசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஒப்செசிவ் திருப்பி செய்கிறது, கம்பல்சிவ் கட்டாயம் செய்யணும் என்று தோணும், டிஸார்டர் மென்டல் இஷ்யூ ஓசிடி. திருப்பி சில பேர் கட்டியில் தட்டுவாங்க, தட்டிட்டு இப்படி மறுவ ஒரு 5 நிமிஷத்துக்கு போகிற வந்து மறுவை தட்டு, மறுவ ஒரு 10 நிமிஷத்துக்கு போய்ட்டு மறுவை தட்டுறேன். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை போய்ட்டு கட்டியில் தட்டி இருந்தான். தட்டுறேன்டா இது பெட்ஷீட் அப்படி சுருங்கிடக்கூடாது. இதெல்லாம் மென்டல் இஷ்யூ நோய். கட்டிலில் வந்து
தட்டி வச்ச கட்டிலில் மகன் போயிட்டு படுத்தான்னுடுவீங்க, இறங்கு இறங்கு இறங்கு. ஏன் ராக்கில் தான் படுக்கணுமா? கட்டில் சீஞ்சிடுமா? இது மென்டல் இஷ்யூஸ், இதுவள் வரக்கூடாது. அப்போ இந்த வஸ்வாஸ் என்பது உள்ளத்தில் வந்து இல்லாதோண்டு இருக்கிற மாதிரி திருப்பி திருப்பி அந்த எண்ணம் ஏற்படுகிறது. அல் ஹன்னாஸ், எப்படி அந்த எண்ணம் என்றா மறைந்திருந்த ஒருவன் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். ஒருத்தன் மறைஞ்சிருக்கிறானோ, அல் ஹன்னாஸ், எங்களோட கண்ணுக்கு விளங்காத ஒருத்தன் மறைஞ்சிருந்து இந்த வேலையை பண்ணுறான். அடுத்த வசனத்தில் யுவஸ்விசு அல்லது யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், அவன் மறைஞ்சி எங்கே இருக்கிறான்? மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறான். மனிதர்களுடைய உள்ளத்தில் மறைஞ்சு கொண்டு இருந்து மனிதர்களுக்கு திருப்பி திருப்பி தீய எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். அவன் கிட்ட இருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் யாரு? ஷைத்தான். மனுஷன் உள்ளத்தில் ஷைத்தான் இருந்து என்ன செய்கிறான்? வேலை பார்க்குறான். இப்போ இந்த ஷைத்தான் தான் நம்மளை என்ன செய்கிறான்? வழி கெடுக்கிறான். அந்த ஷைத்தான் இந்த மாதிரி மறைஞ்சிருந்து உள்ளத்தில் தீய எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆக்கள் ஷைத்தானில் மட்டும் என்ன, மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களிலும் இருக்கிறார்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறான். அப்போ மனிதர்களையும் உள்ளத்தில் தீய எண்ணத்தை மறைஞ்சி இருந்து ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஜின்களிலும் மறைஞ்சி இருந்து உள்ளத்தில் தீய எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறான். மனிதர்களில் மறைஞ்சி மனுஷனுக்கு விளங்காமல் எங்கட உள்ளங்களில் தீய எண்ணம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? மனசுக்குள்ளே பூரையிலாது மனிதன். ஒரு மனிதனுக்கு உங்களோட மனசுக்குள்ளே நான் அப்படி பொடியோட வந்து பூரையிலுமா? சொல்லுவான், ஏன் மனசுக்குள்ளே நீ, ஓ மனசுக்குள்ளே நான் உள்ளுக்கு வந்து உட்கார இயலுமா? அது என்ன அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் உண்டா வந்து உட்கார்றதுக்கு? இல்லை, பூர இயலாம். மறைஞ்சி நேரடியாகவே பூர இயலாம், மறைஞ்சும் பூர இயலாது. மனுஷன் உடம்புக்குள்ளே தாவ இயலாது, தாவுற வேலை செய்ய இயலாம். ஆனால் மறைஞ்சி இருந்து கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தலாமா இல்லையா? உங்களை பற்றி என்னையை பற்றி தப்பான எண்ணத்தை போடுறான், என்னையை பற்றி தான் அவதூறு பரப்புகிறான், தவறான எண்ணம். உங்களை பற்றி ஒருத்தன் அவதூறு பரப்புகிறான், தவறான எண்ணம், கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி இந்த வேலையை சூழ்ச்சி செஞ்சு ரகசியமாக இருந்து கணவன் மனைவியை பிரித்து கோல் மூட்டி புறம் பேசி அவதூறு சொல்லி இட்டு கட்டி என்ன செய்யலாம்? பாவம் அந்த உள்ளங்களில் கெட்ட எண்ணம், அவரை பற்றி தவறான எண்ணம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இது சர்வசாதாரணமாக நடக்குது தானே. ஒருத்தரை விரும்பினத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க, வெறுத்தா அவரை பற்றி கெட்ட எண்ணம் ஏற்படுற மாதிரி தகவல் பதிவாங்க. இந்த மாதிரி மறைஞ்சிருந்து சில வேலைகள் சோசியல் மீடியாவில் போட்டால் வெளியில் செய்கிறது. சில பேர் தண்ட பேர் அடையாளம் தெரியாத மாதிரி ஃபேக் ஐடியில் செய்கிறானா இல்லையா? இந்த மாதிரி மறைஞ்சிருந்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துகிறாக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்களை பார்த்தீங்கண்டா, டிவியை பார்த்தீங்கண்டா, நாடகங்களை பார்த்தீங்கண்டா, சீரியல்களை பார்த்தீங்கண்டா, சினிமாவை பார்த்தீங்கண்டா, அதில் கெட்ட எண்ணங்கள் என்ன செய்வாங்க? மனுஷன் உள்ளத்தில் ஏற்படுத்துவாங்க. ஒரு கருத்தை பதிவு செய்யணும்னு நினச்சா உள்ளத்தில், மனிதண்ட உள்ளத்தில் மனிதர்கள் செய்கிற வேலை ஜின்னுக்கு இன்னும் வரலை, என்ன செய்வாங்க? அந்த கருத்தை நாசூக்காக பதிவு செய்வாங்க. இப்போ தீவிரவாதிகள் என்றாலே யாருக்கு மனசுக்கு வரும்? எங்களுக்கே யார் வரும்? முஸ்லீம்கள். தீவிரவாதிகள் என்றால் முஸ்லீம்கள் என்று இன்டர்நேஷ்னல் மீடியாவும் லோக்கல் மீடியாவும் சேர்ந்து ஆக்கி விட்டானா இல்லையா? ஆக்கிட்டான். முஸ்லீம்களே என்ன நினைப்பாங்க? அடிப்படைவாதிகள் என்று சொன்ன உடனே முஸ்லீம்களில் ஒரு குழு அப்படி எழுதுவாங்க. அப்போ இந்த தீய எண்ணத்தை என்ன செய்கிறாங்க? ஏற்படுத்துகிறாங்க, விதைக்கிறாங்க, சினிமாவில் விதைக்கிறாங்க. இந்த விஜயகாந்த் என்ற ஒருத்தன் இருந்தானே, தனிப்பட்ட முறையில் நல்ல மனித தன்மைக்கு சொல்கிறாங்க, அல்லா வாழ மௌத்தா போயிட்டான், செத்து போயிட்டான், மௌத்தா போயிட்டான். அந்த ஆள்ட படங்களில் என்ன செய்வான்? பாகிஸ்தான் எதிர்நாட்டு பாகிஸ்தான் தீவிரவாதி, பாகிஸ்தான் தீவிரவாதி, பாகிஸ்தான் தீவிரவாதி, எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான்காரன் தீவிரவாதி. ஆனால் கிரிக்கெட் மேட்ச்சில் எல்லாம் உண்டா சேர்ந்து விளையாடுவாங்க. தீவிரவாதியாக இருந்தால், அந்த அளவுக்கு தீவிரவாதமாக இருந்தால் நீ கிரிக்கெட் மேட்ச்சில் உண்டா விளையாடக்கூடாது, பாகிஸ்தானோட எங்களுக்கு எந்த மேட்சும் கிடையாதுன்னு அறிவிக்க வேண்டியதானே, விளையாடுறாங்க. இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதி என்ற மாதிரி நமக்கே பாகிஸ்தான்காரனை கண்டா கொஞ்சம் பயமாக இருக்குதா இல்லையா? குண்டை வச்சுருவானோ, ஒரு ஜாதி ஆக்கள் இவங்க. ஆப்கானிஸ்தான்காரனை கண்டா என்ன சரி செஞ்சுருவானோ, மலாலாவை வெடி வச்சவங்க
அவள் பெண் உரிமைக்காக போராடினால் அவளே சுட்டுக்கொள்ள பார்த்தாங்க, பதிவு செய்கிறாங்க கருத்து. அவங்க நல்ல அஹ்லாக்குள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க நல்ல சிறந்த முறையில். இப்போ ஆப்கானிஸ்தானை பற்றி யாராவது பேசுகிறானா? இவங்க யாரை தாலிபான் தீவிரவாதிகள் என்று சொல்லி கொண்டு இருந்தார்களோ அந்த தாலிபான்கள் தான் இப்போ ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு நாட்டிட ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானை பற்றி பேச்சு இல்லை, இப்போ பாலஸ்தீனம் பேச்சு. ஏன் அவங்க இப்போ அடித்து பிடிச்சி அமெரிக்கன்காரனை துரத்தி விட்டு இப்போ ஆட்சியை பிடிச்சி செஞ்சு கொண்டு போகிறாங்களா? அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாதா? இப்போ அவங்கள தீவிரவாதி ஆக்கலை. இப்போ அவங்க யார்? டிப்ளமேட்ஸ். அவங்கெல்லாம் ஃபாரின் அம்பாசடர்ஸ், பிரசிடென்ட்ஸ், டெமோக்ராட்டிக் லெவலில் உள்ள தலைவர்கள், டெமோக்ராட்டிக் லீடர்ஸ். அப்போ இந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க. மறைவிலிருந்து யார் பதிவு செய்கிறான்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. எவனோ பதிவு செய்கிறான், ஆபாசத்தை பதிவு செய்கிறான். இப்போ இந்த நோன்பு காலத்தில் டிக்டாக் எடுத்தால் விளம்பரங்கள், டிக்டாக்கே இப்போ விளம்பரத்துக்கு தான் நிற்குது. சல்வார் விளம்பரம், சாப்பாடு விளம்பரம், இந்த கடைக்கு வாங்க, அந்த கடைக்கு போங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, விளம்பரமாக வரும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த விளம்பரங்களில் ஆபாசத்தை திணிப்பாங்க. முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளுக்கு சல்வார் விற்கிறேன்னு சொல்லி அபாயா எடுகேஷன்லையும் ஹெல்த்லையும் ஸ்ரீலங்கா அவங்கள விட முன்னேற்றம். இங்கே வாரே அதுகள் இஜாப் ஒழுகா போடுறதே இல்லை, கள்ளத்தை மட்டும்தான் மறைக்குதுவல். 2 பரு வந்தோடனே தொண்டைக்குழி என்ன செய்யும்? தள்ளி நிற்கும். அப்போ தான் கொஞ்சம் வித்தியாசம், ஆம்புல வாக்கு ஸ்டார்ட் ஆகும். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஷேவ் பண்ணுறாங்க, தாடி வளராமல் ஆக்குறாங்க. பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் வித்தியாசமே இருக்காது. தாடி வளராத ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்காப்பை போட்டு விடுங்க, அவன் பொம்பளை புள்ள மாதிரி தான் இருப்பான். தாடி வளர்ந்த ஒருத்தனுக்கு போட்டால் விளங்கிடும், மீசை முளைச்சவனுக்கு விளங்கிடும். ஆம்புலையுடைய தனி அடையாளமே தாடியும் மீசையும். மீசை முறுக்கும் ஆம்புலைன்னும். எங்களுக்கு அப்படி மீசை வைக்க வேணாம்ன்றாங்க சொல்லலாம். மீசை வந்து கத்திரிங்க, தாடியை வளர விடுங்கன்னாங்க. ஆனால் அழகாக வச்சுக்கொள்ளணும் இருக்கிறது. அதுக்காக சில பேர் வந்து தின்னும்போது மீசை இப்படி தூக்கி வாய்க்குள்ளே போட்டு பைக்கில் போவாங்க. சில பேர் தாடி இப்படி விரிஞ்சி தின்னும்போது கஞ்சி போயிட்டு என்ன செய்யும்? தாடியில் உளும். அதை எடுத்து இப்படி இருந்தால் வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு அருவறுப்பாக இருக்கக்கூடாது இல்லையா? அழகாக இருக்கணும். நீட்டமான தாடியானாலும் பிரச்சனை இல்லை, அழகாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி தாடியை இன்றைக்கு இல்லாமாக்கி ஃபெஷன் ஆக்கி விட்டாங்க. தாடியை சேவ் பண்ணுறது இப்போ திருப்பி ட்ரெண்டின் ஆக்கி விட்டீங்கன்னா தாடியை வளர்க்குறது. ஆனால் வளர்க்குறான் பாருங்கள், பார்க்குறதுக்கு கன்றாவி ஆகுது. மீசை இப்படி வளர்த்து, தாடியை அப்படி வளர்த்து, பார்க்கும்போது ஒரு கொலுபில் இந்த கோரில்லாவை பார்க்குற மாதிரி இது. அது அந்த தூய்மை இல்லாத ஒரு தாடி வளர்ப்பு ஃபெஷன். முஸ்லீம் பொடிய மகளும் செய்கிறாங்க. யாரும் தோன்றா? சினிமா நடிகன்மார்கள் தோன்றாங்க. அவன் சொல்லலை, ஏய் இளைஞர்களே தாடி வைங்கடா, இப்படி சொன்னானா? தாடியை இல்லாமாக்குங்கடா சொல்லலை. அவன் செய்வான், ட்ரெண்டினை உருவாக்குறான். இது தீய விஷயங்கள் என்ன செய்யறான்? மனுஷண்ட உள்ளத்தில் பரப்புறான். யார் செய்கிறேன்னு தெரியும், ஃபேஷன் பண்ணுறான். பொம்பளைகிட்ட பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான் ஆம்பளை மாப்பிள்ளை மகள். இப்போ கேட்குறாங்களா? பொம்பளையில் மதிக்கிறாங்களே இல்லை. கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உம்மா வாப்பாட ஒத்துமையும் இப்போ இருக்கிற உம்மா வாப்பாட ஒத்துமையும் பாருங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்பொழுதே ஜல் புல் ஒத்துமை ஒன்று தான் இது. எது எடுத்தாலும் எரிஞ்சு விழுறது. ஆரம்பத்தில் அப்படி இல்லை, நல்ல ஒரு ரெஸ்பெக்டிவாக இருந்தாங்க. ரெஸ்பெக்டிவ் லவ் ஒன்று இருந்துச்சு. லவ் வேண்டாம் உம்மா வாப்பாக்க லவ்வை சொல்கிறேன். இப்போ வந்து ரெஸ்பெக்டிவ் இல்லை, ஒரு விதமான போங்கல் இருக்குது. அப்போ இந்த எண்ணங்களை ஏற்படுத்துகிறாங்க மனசில், மறைவில் இருந்து இந்த மாதிரி செய்கிறாங்க. இதுக்கு இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க தஃசீர்களில். மனிதர்களில் சூனியக்காரன் இருக்கிறான், சூனியக்காரன் மறைஞ்சிருந்து தீயதை ஏற்படுத்துகிறான். சூனியக்காரன் மறைஞ்சிருந்து என்ன செய்கிறானாம்? தீய சொற்களை ஏற்படுத்துவானாம், தீய எண்ணங்களை ஏற்படுத்துவானாம். இப்போ நீ நட, இப்போ போ, கிணத்துல பாய் என்று எங்கேயோ இருந்து சொல்லுவானாம். இவன் மனசுக்கு தோணுமாம், இப்படி போய்ட்டு செய்வானாம், வசியம் செய்கிறான். இந்த மாதிரி உங்களோட பொருட்களை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, சீப்பை கேட்டால் யாருக்கும் கொடுத்துடாதீங்க, உங்களோட அந்த பைக் உடுப்பை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, அதை எடுத்து சூனியம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செய்கிறது இல்லை. இந்த செய்கிற ஆற்றல் எல்லாம் யாருக்கும் கொடுக்கலை. மறைவில் இருந்து நிறைய வேலை பார்க்கலாம். குடும்பங்களை பிரித்து நாசமாக்கி தெருவுக்கு கொண்டு வரத்துக்கு பெரிய வேலையா? சிலதுகள் இருக்குங்கள் சரியாக பற்ற வைக்கிறேன்டா, பற்ற வைப்பு சத்தமில்லாமல் பற்ற வச்சுட்டு விட்டுரும், பற்றி கொண்டு எரியும் குடும்பங்கள். இது அதே மாதிரி எல்லாம் சொல்கிறோம் மினல் ஜின்னத்தி, இந்த மாதிரி ஜின்கள்லையும் மீக்கிறாங்க. இப்போ ஜின்கள்
ஜின்கள் எங்களுக்கு தீய எண்ணம் ஏற்படுத்துவாங்க. ஜின்கள் என்றால் யார்? ஜின்கள் தீய எண்ணங்களை ஏற்படுத்துவார்களா என்று கேட்டால் ஆமாம், ஜின்கள் ஏற்படுத்துவாங்க. முதல்ல ஜின்களை விளங்கிக்கோங்களே. ஜின்கள் என்றால் யார் என்று சொன்னால் எங்களை போல ஒரு படைப்பவங்க, பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள், நன்மை தீமை தெரிந்தவர்கள், இறைவனுக்கு வணங்குமாறு பணிக்கப்பட்டவர்கள், முஸ்லீம்களும் காஃபிர்களும் இருக்கிறார்கள். இவங்க தான் ஜின்கள். மூளைக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் 51வது அத்தியாயத்தில் 56வது வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூனி, ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. ஜின்னை படைச்சிக்கிறான் வணங்குறதுக்கு. நாங்கள் எப்படி விளங்கி அல்லாஹ் வணங்கணுமோ அப்படி ஜின்களும் விளங்கி தான் அல்லாஹ்வை வணங்கணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 130வது வசனம், யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி, மனித ஜின்களே, அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும், உங்களிலிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரலையா? ஜின்கள்லேருந்து ஜின்களுக்கு தூதர்கள் வரலையான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ ஜின்களுக்கு தூதர்கள் வந்து அவங்க நன்மையை சொல்லி தீமையை தடுத்து அவங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்போ தான் அவங்க விளங்கக்கூடிய ஆற்றலில் இருந்தாங்க. சூரத்துல் ரஹ்மான் 55வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் கூட்டமே, இனிஸ்தாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லருள், வானங்கள்ட பூமியை எல்லை உங்களுக்கு கடக்க முடியும் என்று சொன்னால் ஃபன்ஃபுது கடந்து செல்லுங்கள், லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான், ஆற்றல் இருந்தாலே தவிர உங்களுக்கு அதை கடந்து செல்ல முடியாது. அந்த வசனத்துடைய நம்பரை தாரு, உங்களுக்கு கடந்து செல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவங்களுக்கு வானங்கள்ட பூமியிட எல்லையை கடக்கலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இன்றைக்கு பூமியிட எல்லையை கடந்து போகிறான் தானே மனுஷன். எப்படி போகிறான்? அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால தானே போகிறான். அதே மாதிரி ஜின்களும் வானத்துடைய எல்லைகளை கடந்து செல்வார்கள். அவர்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது, அந்த ஆற்றல் இருக்கிறது என்று எங்களுக்கு இதிலிருந்து என்ன செய்கிறோம்? விளங்குகிறோம். அது குர்ஆனில் 55வது அத்தியாயத்தில் 33வது வசனம். இப்படி பார்க்குறோம். அப்போ அவங்களும் மூளை உள்ள ஆக்கள், அறிவுள்ள ஆக்கள். இந்த மிருகங்கள் இல்லை, ஒரு உயிரினம் இல்லை. அவங்க எங்களை போல ஒரு படைப்பான எங்களோட கண்ணுக்கு அவங்க விளங்க மாட்டாங்க. அவங்கள நல்லவங்களும் கெட்டவங்களும் நீக்கிறான்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்களே சொல்லுவாங்க, எங்ககிட்ட நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தில் அவங்க 11வது வசனத்தில் சொல்கிறாங்க, வ அன்னா மின்ன சாலிஹூன், எங்களில் நல்லவங்க இருக்கிறாங்க, வமின்னா தூனதாலிக்க, எங்களில் நல்லவங்க இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஜின்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். மனிதர்கள் எப்படி நல்லவர்களும் கெட்டவர்கள் இருக்கிறாங்களோ, முஸ்லிம்களும் காஃபிர்களும் இருக்கிறாங்களோ, முஸ்லிம்களில் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்கிறாங்களோ, காஃபிர்களில் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஜின்கள்லையும் முஸ்லிம்கள், மூமீன்கள், காஃபிர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் இருக்கிறாங்க. விளங்குது அவங்களுக்கு? நேரடி வசனம் இது சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு கடைசியாக தூதராக வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் குர்ஆனை செய்யப்படுத்தோம், ஆச்சரியமான குர்ஆன், அது வழிகாட்டுது, நீங்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கோங்க, தாவா பண்ணுங்க, தாயியா மாறுங்க என்று சொல்லியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இதே சூரத்துல் அஹ்காஃபில் 46வது அத்தியாயத்தில் 29 முதல் 32வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், ஜின்களில் அவங்க நல்லவர்களா மூமின்களா மாறினவங்க, தாவா பண்ணாங்க, நபிமார்கள் வந்தாங்க என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஜின்களில் நரகத்துக்கும் சில பேர் போவாங்க, சொர்க்கத்துக்கும் போவாங்க. அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் 7வது அத்தியாயத்தில் 179வது வசனத்தில், வலக்து தரானா லி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நரகத்தில் பெரும்பாலான பகுதிக்கு ஜின்களையும் மனிதர்களையும் ஒரு கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அப்போ நரகத்தில் ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை ஏற்படுத்துகிறோம்னா சொற்பமானவர்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறாங்கன்னு அர்த்தம். மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துக்கு போவாங்க, சொற்பமானவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஜின்கள் அதிகமானவர்கள் நரகத்துக்கு போவாங்க, சொற்பமானவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்போ ஜின் இனத்தில் சொர்க்கத்துக்கு போகிற நரகத்துக்கு போகிற 2 பிரிவு இருக்கிறாங்க. இப்போ இபிலிஸ் யார்? சைத்தான் யார்? இது ஜின்கள் பொதுவாக. இப்போ நான் இபிலிஸை பற்றியோ சைத்தானை பற்றியோ பேசலை, ஜின்களை பற்றி பேசுகிறேன். ஆனால் இந்த ஜின்கள் வந்து தான் எங்களோட மனசில் தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறாங்களா? இந்த ஜின்களில் நல்லவங்க கெட்டவங்க நிற்கிறாங்களே, இந்த ஜின்னில் கெட்டவங்க வந்து எங்களோட உள்ளத்தில் தீய எண்ணத்தை ஏற்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க தனி லைஃப் ஒன்று வாழ்கிறாங்க. நாங்கள் குடியிருக்காத இடங்களில் அவங்க குடியிருக்கிறாங்க. முச்செடிகளையும் சாணங்களையும், மிருகங்களுடைய சாணங்கள், சாணி இதுகளை சாப்பிட்றாங்க, முக்களை சாப்பிட்றாங்க. அவங்க மனிதர்கள் நடமாடாத இடத்துல போய்ட்டு நடமாட்டுறாங்க. மனிதர்களோட கண்ணுக்கு அவங்க விளங்க மாட்டாங்க என்ற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ செய்தான்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறாங்களே, மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்றே சொல்கிறான். ஜின்கள்லேருந்து ஜின்கள்லையும் அப்படியானவங்க இருக்கிறாங்க, மனிதர்களையும் அப்படியானவங்க இருக்கிறாங்கண்டு.
ஜின்கள் அப்படியான உள்ளத்தில் தீயெண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஜின்கள் உள்ளவர்கள் யார் என்று கேட்டால் அதுதான் இபிலீஸும் அவனுடைய சந்ததிகளும். இபிலீஸ் என்றவன் ஜின் இனத்திலே ஒருத்தன் தான். அவனும் ஒரு ஜின். ஜின்ல நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு நல்லவனா இருந்த ஒருத்தன் தான் இபிலீஸ். யாரோட இருந்தான்? மலக்குமார்களோட இருந்தான். மலக்குமார்களோட தான் இபிலீஸ் என்ற ஜின் இருந்தான். ஏன் இருந்தான்? அல்லாஹ் ஆலம். சொல்லலை, அல்லாஹ் சொல்லலை, ரசூல் சொல்லலை, அதனால் நாமும் சொல்ல முடியாது. அது அல்லாஹ் நினைச்சது செய்வான். எல்லா ஜின்களும் அவங்களோட கூட்டத்தாரோடு இருக்க இபிலீஸ் என்ற ஜின் மட்டும், ஜின்ல ஒருத்தண்ட பேர் இபிலீஸ். மனிதர்கள் எங்களுக்கு பேர் இருக்கிற மாதிரி ஜின்கள்லையும் பேர்கள் இருக்குது. ரிஃப்ரீத் என்ற ஒரு ஜின் இருந்ததா ரசூலா சொல்றாங்க. ஜின்கள்ல பேர் இருக்குது. அந்த மாதிரி ஜின்கள்ல ஒருத்தண்ட பேர் இபிலீஸ். அந்த இபிலீஸ் என்ற ஜின் யாரோட இருந்தான்டா? மலக்குமார்களோடு இருந்தான். மலக்குமார்களோட அல்லாஹ் அவனை நீ மலக்குமார்களோட நீங்க எல்லாம் மற்றவங்க இருங்க இப்படி எல்லாம் வச்சுட்டான். ஏனென்று தெரியல. இந்த இபிலீஸ் என்றவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலை, பணியலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்கலை. அதனால அவன் காஃபிரானான். அதனால அவன் அல்லாஹ்விடத்தில் பெருமை அடித்து மனிதர்களை வழிகெடுக்கும் சக்தியை கேட்டான். அதனால் அல்லாஹ் என்னோட போட்டியா 7 மண்டா கெடுத்து பாருடா என்றெல்லாம் அந்த சக்தியையும் கொடுத்தான். கொடுத்து நீ என்னைய காஃபிராக்கினாய், என்னைய மதிக்கல, நல்லா கிட்ட என்னைய பெருமைப்படுத்தலை, என்னைய மதிக்கலை, என்னைய கௌரவிக்கலை, என்னைய நீ வழிகேட்டில் அனுப்பிட்டாய், எனவே நான் மனுஷன் எல்லாத்தையும் வழிகெடுப்பேன் என்று மனிதர்களுடைய பகைவர்களாக, ஜின்கள்ல நல்லாக்கள் இருப்பாங்களே அவர்களுடைய பகைவர்களாக மாறின ஜின்கள் கூட்டம் தான் இபிலீஸ் என்ற ஜின்னும் அவனுடைய சந்ததிகளுமான ஷைத்தான்கள். ஷைத்தான்கள் என்று நாங்கள் சொல்வது யாருண்டா, ஷைத்தான் என்றது ஒரு தனி படைப்பு இல்லை. உலகத்தில் பகுத்தறிவு வழங்கப்பட்ட 2 படைப்பு தான் இருக்கிறாங்க. யாரு? மனிதர்கள், ஜின்கள். ஜின்கள் என்ற படைப்புல இப்லீஸ் என்ற ஒரு ஜின் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மறுத்ததனால அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவனை சபிக்க, அவனை வழிகெடுக்க செய்ய, அவன் அல்லாஹ்விடத்தில் வரம் கேட்டு மனிதர்களை வழிகெடுப்பது ஒரு தொழிலாக ஆக்கி நான் கடைசி மட்டும் உயிர் வாழ்ந்து மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று சொன்னவன் இப்லீஸ். எனவே மனிதர்களை வழிகெடுப்பதற்காக மட்டுமே, நல்லவர்கள் இல்லாதவர்களாக, ஒருவரும் நல்லவர்களாக இல்லாதவர்களாக, மனிதர்களை நாசமாக்குவதற்காக மட்டுமே படைக்கப்பட்ட இனம் ஜின் இனம். இந்த ஷைத்தான் இனம், ஜின் இல்லை, ஷைத்தான் இனம். இபிலீஸும் அவனுடைய சந்ததிகளும் தான் ஷைத்தான்கள். இந்த இபிலீஸும் அவனுடைய சந்ததிகளும் ஏனைய ஜின்கள்லேயே இனத்தவர்கள். ஆனால் இவங்களில் யாருமே நல்லவர்கள் இல்லை. இவன் தான் ஷைத்தான்கள் என்றது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 18வது அத்தியாயத்தில் 50வது வயதுக்குள் 50வது வசனம், வயதுக்குள் நாளில் மலாய்க்கத்தை சுஜூது ஆதம, ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க என்று மலக்குமார்களுக்கு சொன்ன நேரத்தில் மலக்குமார்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இவனும் மலக்குமார்களோடு இருந்ததனால இவன் என்ன செஞ்சான்? இல்லா ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லாரும் சஜ்தா செஞ்சாங்க இப்லீஸை தவிர. கானமினல் ஜின்னி, அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவனாக இருந்தான். இப்லீஸ் என்ற அந்த ஆளு, அந்த பேர் உள்ளவன் யாரா இருந்தானாம்? கானமினல் ஜின்னி, ஜின்னினத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, தனது இறைவனின் கட்டளைக்கு மாற்றம் செய்தான். அல்லாஹ் கேட்கிறான், அஃபதத்தஹிதூனஹு வ துர்ரியதஹு, அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் அவுலியா, அவுலியாக்களாக, பொறுப்பாளர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா? மின்தூனி, என்னை விட்டுவிட்டு, என்ன விட்டுட்டு இந்த இப்லீஸ் என்றவனையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக, அவுலியாக்களாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா என்றதில் என்ன விளங்குது? இப்லீஸுக்கு சந்ததிகள் இருக்கிறார்கள் என்றா ஆம்புல இருக்கிறாங்க, பொம்புல இருக்கிறாங்க. அப்பதானே ஜின்களும் இனம் பெருக்குவாங்க. ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள், புள்ள குட்டிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற இப்லீஸுக்கு பிறக்கிற புள்ளையும் இப்லீஸ் தான், ஷைத்தான் தான். அவன் முஸ்லீமா வாரத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவனோட ட்ரைனிங் கொடுத்து வைக்கிறான். ஆகி இந்த இப்லீஸ்ல சிம்மாசனம் எங்கே இருக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ்? கடல்ல, ஆழ்கடலில் இப்லீஸுடைய சிம்மாசனம் இருக்கிறது. அவன் ஒரு அரிசி வச்சுக்கிறான், ஒரு புட்டுவம், ராஜ புட்டுவம். தனது பரிவாரங்களை பூமியை நோக்கி அவன் அங்கிருந்து தான் அனுப்புகிறான்.
போ வலிக்கு வா, வலிக்கு வா. அப்போ தான் ஒவ்வொருத்தன் வலிக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லுவான் இப்லீஸ் கிட்ட, நான் இதை செஞ்சு வந்தேன், இதை செஞ்சு வந்தேன். அப்போ இவன் ட்ரைனிங் பண்ணி தானே அனுப்புகிறான். அப்போ ஒருத்தன் வந்து சொல்லுவான், செய்தான் ஒருத்தன், நான் இன்றைக்கு மாப்பிள்ளை பொண்டாட்டியை பிரித்து விட்டேன். அடா ராஜா நீ தாண்டா ஆளு, வா 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 கிட்ட வா, வந்திரி, இவனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, எல்லாரும் மதியுங்க. மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கிட்ட பிரிவினை ஏற்படுத்துவது செய்தான்கள்ட மிக முக்கியமான வேலை. எப்படி பிரிவினை? சூனியம் செஞ்சா, செய்வினை செஞ்சா? அப்படி இல்லை. உள்ளத்தில் வந்து பொண்டாட்டியை பற்றி தப்பான எண்ணத்தப்படும். ஒரே ஃபோனில் இருக்கிறாளே, அவன் உம்மோட பேசி கொண்டு இருந்திப்பான். அவங்க யாரும் இல்லையே. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் மாமி ஒரு ஜாதி மூஞ்சி, பேசுகிறாவும் இல்லை, கதைக்கிறாவும் இல்லை, சல்புல்லன்றா. கொஞ்சம் உம்மாவோட சரி பேசி கொண்டு கொஞ்சம் ஆறுதலுக்கு. ஒரு வீட்டில் வளர்ந்துருப்பாங்க தானே, மாப்பிள்ளை புகுந்த வீட்டுக்கு போனோடனே அங்கே சுச்சுவேஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட். கொஞ்ச நாள் மிங்கல் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் போகும். அந்த நாளுக்குள்ளே வந்து இவன் ஒரே பெண் முதல் என்னோட பேசுறது. இப்போ என்னோட தான் ஆன்லைனில் இருப்பா, என்னோட தான் வைக்கிறான்னு பார்த்தா இப்போயும் ஆன்லைனில் இருக்கிறா. எப்போ பார்த்தாலும் நான் தான் என்னோட பேசுகிறாவே இல்லையே. உம்மாவோட ஆன்லைனில், உன்னோட மட்டுமா ஆன்லைனில் இருக்கணும். எண்ணத்தை போட்டோன்னே வந்துடும். ஃபீஸ் அபில் இல்லாத போடும். சண்டை, விவாகரத்து, தலாக்கு, பிரச்சனை இந்த மாதிரி ஆகும். இது உள்ளத்தில் இந்த தீங்கை ஏற்படுத்துகிற வழிமுறை. இப்படி செஞ்சு கணவன் மனைவியை பிரிக்கிறது செய்தானுக்கு ரொம்ப விருப்பம். ஏண்டா ஒரு குடும்பம் கலாப்ஸ் ஆகினா எல்லாம் முடிஞ்சு, குடும்பம் ஒன்று இல்லாமல் போனால் எல்லாம் முடிஞ்சிடும். தனியாக அழைக்கிறான், ஒருத்தன் கவலையில் அழைக்கிறான், கஷ்டத்தில் அழைக்கிறான்டா, செய்தான் வந்து பூந்துருவான், பூந்து கேமை கேட்டுருவான். இந்த செய்தான் எல்லாருடனும் இருக்கிறார்கள். ஒரு மாணவர், ஒரு செய்தான் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஜின் இனத்தில் ஒருத்தன் இருப்பான், செய்தான் இனத்தில் ஒருத்தன், ஜின் இனத்தில் உள்ள செய்தான் ஒருவன் இருப்பான். எனக்கென்று படைக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட மலக்கு ஒருத்தர் இருப்பார். மலக்கு நல்லதை சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த ஜின் இனத்தை சேர்ந்த செய்தான் கெட்டதை சொல்லிக்கொண்டே இருப்பான். நான் தான் டிசைட் பண்ணணும் நல்லதை செய்கிறதா கெட்டதை செய்கிறதா. அப்போ நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய விதத்தில் உள்ளத்தில் தீய எண்ணங்களை போட்டு போட்டு குடும்பங்களை கலைச்சி பிரித்து நிலைமை உண்டு பண்ணுறது தான் இந்த செய்தான்களுடைய வேலை. இவன் வந்து எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த ஜின் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபகுபு கிபு ஃபீஹா உமு பல் ஆவூன், அவங்க எல்லாத்தையும் நரகத்தில் போட்டு தள்ளுவேன் என்றான். சாரே செய்தான்கள். ஆனால் ஜின்களில் அதிகமானவர்கள் தான் நரகத்துக்கு போவாங்க, சொற்பமானவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஜின்னினத்தை சேர்ந்த இப்லீஸ் சந்ததிகளான செய்தான்கள் எல்லாருமே நரகம். வ ஜுனூது இப்லீஸ் அஜ்மாஊன், ஜுனூது இப்லீஸ் அல்லாஹ் பசந்தான வார்த்தையை போடுறான். ஜுனூது இப்லீஸ், இப்லீஸ் த படை, ஜின்னினத்தை சேர்ந்த இப்லீஸ் த படை இருக்கிறாங்களே அவங்க அஜ்மாஊன் மொத்தமாக நரகத்தில் முகம் குப்பர தள்ளி விடுவோம். சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயத்தில் 95, 94, 95. ஃபவரப்பிக லனஹ்சுரன்னஹும் வஸ்ஸயாத்தீன சும்ம லனுஹ்ரிலன்னஹும் ஹவுல ஜஹன்னம ஜிஸியா. உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் அனைவரையும், மனிதர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம். வஸ்ஸயாத்தீன், இப்லீஸ் சந்ததிகளான சைத்தான்களையும் ஒன்று திரட்டுவோம். சும்ம லனுஹ்ரிலன்னஹும், பிறகு அவர்களை நாங்கள் நரகத்திலே அவுல ஜஹன்னம ஜிஸியா, நரகத்தில் வாசலிலே மண்டியிட்டவர்களாக அவர்களை நாங்கள் ஒன்று திரட்டுவோம். சைத்தான் எல்லாத்தையும் எல்லாம் முட்டுக்கால் அடித்து நரகத்தில் பக்கத்தில் வச்சு எல்லாம் வழி கெடுத்தீங்க, எல்லாம் வாங்கடா உட்காரு, இன்னும் நரகத்துக்கு அனுப்புவான். அப்போ இவங்களை வந்து எங்களுக்கு விளங்குமா? சைத்தான்களை விளங்காது. அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு, இப்லீஸும் அவன்ட சந்ததிகள், கபீல் அவன்ட வகைராக்கள், யராக்கும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எங்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மின் ஹைசுலா தரவுனகும், ஆனால் நீங்கள் பார்க்காத விதத்தில் உங்களுக்கு விளங்காது. இப்போ யாராவது நான் சைத்தானை கண்டேன்னு சொன்னால் பொய்ய தானே விட்றாங்க. சைத்தானை பார்க்கலுமா? ஜின்னை கண்டேன்டா, ஜின்னையும் பார்க்கலுமா? இல்லை, ஜின்னும் விலகாது சைத்தானும் விலகாது, அவ பார்க்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்கடா? அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 20 சொல்றான், வவஸ்வஸ லஹுமு ஷைத்தான் லியப்திய லஹுமா மா ருவிய மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆனால் ஜின்கள் சைத்தான்கள் விளங்கினாங்க. கிட்ட வந்தே சொல்கிறாங்க, நீங்கள் இப்படித்தான், நீங்கள் வந்து ஏன் இந்த மரத்தை தடுத்திக்கிறான் தெரியுமா? இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மலக்குமார்கள் ஆகுவீங்க, அல்லது நீங்கள் நிரந்தரமாக உசுரா வாழ்வீங்க, அதனால தான் அல்லாஹ் தஆலா இப்படி தடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இந்த மாதிரி சைத்தான்கள் வழி கெடுக்கக்கூடிய வேலையை உள்ளத்தில்
மறைமுகமாக இருந்து செய்வாங்க. இதுக்கு நாங்கள் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவது தான் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். மறைந்து தீயெண்ணங்களை போடுபவன், அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரி நாஸ், உள்ளத்திலிருந்து தீயெண்ணங்களை போடுபவன், மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்களையும் மனிதர்களையும் இருக்கிறார். இந்த மாதிரி அப்போ ஷைத்தான் என்னென்னெல்லாம் தீங்கு செய்வான் என்று அல்லாஹ் ரசூல் அறிவிச்சுக்கிறாங்களோ அந்த எல்லாத்துக்கிட்ட இருந்தும் தனியாக பாதுகாப்பு கேட்கறதுக்குரிய ஒரு சூறாவாக சூரத்துல் நாஸ் இருக்கிறத பார்க்குறோம். சூரத்துல் ஃபலக்லை ஒரு 5-6 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். பொறாமை, இருட்டில் பரவுற தீங்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் நாஸ்லையும் மனுஷனை வழி கெடுக்கிறவங்களோட தீங்கெல்லாம் சொல்கிறான். இந்த தீங்கிலிருந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த 2 அத்தியாயங்கள். இது சூனியத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அருளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது லாஜிக் இல்லைன்றது நேற்றும் பார்த்தோம். இன்னொரு கட்டுக்கதை சொல்கிறாங்க. இதில் சூரத்துல் ஃபலக்கில் 5 வசனம், சூரத்துல் நாஸில் 6 வசனம், மொத்தம் 11 வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செஞ்ச லபீத் பின் ஆசம் 11 கெட்டகளை போட்டானாம், முடிச்சுகளை. ரசூலாவுக்கு சூனியம் செஞ்சு 11 முடிச்சுகள் போட்டானாம். ரசூலா இந்த குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொன்றா ஓத ஒவ்வொரு முடிச்சா என்ன செஞ்சான், கலண்டு போச்சு என்னொரு கட்டுக்கதையை வச்சுக்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லை. இதில் சொல்லப்பட்டதுக்கும் அந்த முடிச்சுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்லை. இது தெளிவாக ஷைத்தான் மனிதர்களை வழி கெடுப்பதிலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது, மனிதர்களுக்கு தீங்கிழைப்பதிலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது, மற்றது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட பொருட்கள் இருள் பரவுவது, பொறாம கொள்வது, இது போன்ற விஷயங்களில் ஏற்படுற தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அருளப்பட்ட அத்தியாயங்களை தவிர இந்த சூனியம் செய்வின, இந்த கந்திருஷ்டி, இது போன்றவைகளுக்காக வந்தவை இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. இதுதான் சூரத்துல் நாஸுடைய விளக்க உரை ஆகிக்கும். அப்போ நாங்கள் இதில் பாதுகாப்பு பெறக்கூடிய இந்த நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய முழுமையான தீங்கிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான